ஹலோ மக்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? இன்னைக்கு உங்களுக்காக சூப்பரான ஒரு கொரியன் ட்ராமா தாங்க கொண்டு வந்திருக்கோம். இது பார்க்க நல்லாவே இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்கும். உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும்னு நெனைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்து தொடர்ந்து என்ஜாய் பண்ணிட்டுருக்கோம். நம்ம ரசிகர்களுக்கு ஒரு லைக்க போட்டுட்டு டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க கதைக்குள்ள போயிடலாம். இப்போ ஸ்டார்ட்டிங்லேயே பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அவர் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணி சொல்லுவாங்க, "எங்க வீட்ல வந்து அதாவது எங்க அம்மா வீட்ல இந்த மாரி ஒரு ஃபங்ஷன் வருது. அதில வந்துட்டு நீங்க 6 மணி நேரம் போய் வேல பாருங்க." அப்படியே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது சரின்னு சொல்லிட்டு அவரு ஹஸ்பண்டும் சொல்லிருவாரு. ஆனா ஹீரோயின் என்ன பண்ணுவாங்கன்னா, இன்னும் கோவமாவே இருந்துட்டு இருப்பாங்க. அதோட அவர் கேட்பாரு, அவங்க காஃபி போட்டு வச்சிருப்பாங்களே, இவர் அத எடுக்கலான்னு பார்க்கும்போது, "இது என்னோட காஃபி" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க புடுங்கிக்குவாங்க. அது மட்டும் இல்லாம, நம்ம கல்யாணத்துக்காக போட்ட அந்த விஷயம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் கொண்டு போய் நீங்க மறைவா உங்களோட கபோர்ட்ல வைங்க. அதுவும் ஆஃபீஸ் கபோர்ட்ல. நான் கூட கொண்டு போயிட்டு நான் வேலை பார்க்குற இடத்துல தான் கொண்டு போய் வைக்க போறேன். ஏன்னா, திடீர்னு உங்க அம்மா வந்துடுறாங்க, வந்துட்டாங்கன்னா அது இதையும் பார்த்துடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு முகம் கொடுத்து பேசாம ஒரு மாரி கடுகடுப்பாவே அவங்க ஒய்ஃப் பேசுவாங்க. வரனா, "இல்ல, இல்ல எங்க அம்மா வந்து திரும்ப அந்த மாரிலாம் வரமாட்டாங்க. நான் தான் நல்லா ஸ்ட்ரிக்ட்டா சொல்லிட்டேன்" அப்படின்ற மாரி ஹீரோ சொல்லுவாரு. "அது உங்களோட பர்சனல் விஷயம். அதுலலாம் நான் தலையிட விருப்பப்படல. எனக்கு வேலைக்கு நேரமாகுது" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ வந்து இப்ப பூனை கிட்ட பேச ஆரம்பிச்சுருவாரு. "அப்படி நான் என்ன தப்பு பண்ணிட்டேன்னு இந்த மாரி என் மேல கோவமா இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. ஹீரோயின் சொல்லிட்டால்ல அப்படின்னு சொல்லிட்டு அவரு அந்த பேப்பர்ஸ்லாம் எடுத்து பத்திரமா வைக்கிறாரு ஹீரோ. அதுக்கப்புறம் இங்க ஆஃபீஸ் வராங்க. இங்க ஆஃபீஸ்ல பார்த்தீங்கன்னா, வேற ஒரு ப்ராப்ளம் ஓடிட்டு இருக்கும். இவங்க மேட்ரிமோனி ஆப் வந்து உருவாக்கி வச்சிருந்தாங்கல்ல, அந்த ஆப் வந்து கொஞ்சம் டல்லாவே போயிட்டு இருக்கும். அதாவது டேட்டிங் ஆப் மாரி. அது டல்லாவே போகும். இதுக்கப்புறம் உருவாக்குன எல்லாரும் ஆப் கண்டுபிடிச்சிருப்பாங்க. அந்த ஆப்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா அதோட மூவிங் வந்து பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டா நல்லாருக்கும். இதுக்கு என்னதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் இப்ப பேசுவாங்க. இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா, ஊரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, அவர் இப்ப தானே இந்த ஆஃபீஸ்ல புதுசா ஜாயின் பண்ணியிருக்காரு. அவர் என்ன சொல்வாருன்னா, இந்த ஆப்போட அதாவது என்ன சொல்றது, அத உருவாக்குன விதமே வந்து தப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வாரு. ஏன்னா ஹீரோ தான் அந்த ஆப்ப உருவாக்கி வச்சிருப்பாரு. அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, இது வந்து தப்பா இருக்கு. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம் வேணாம், நோ மேரேஜ் ஒன்லி டேட் அப்படின்ற மாரி குடுத்துருந்தா, அது நம்ம கலாச்சாரத்துக்கு வேற மாதிரி இருக்கும். ஸோ அதனால தான் வந்து மக்கள் வந்து அத அதிகமா விரும்ப மாட்றாங்க. இதே அவங்க கண்டுபிடிச்சிருக்க ஆப்ல வந்து கல்யாணத்துக்கும் நாங்க கேரண்டி அப்படின்ற மாரி குடுத்துருக்காங்க. அதனால தான் மக்கள் அந்த ஆப்பெல்லாம் நோக்கி போயிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரு சொல்லுவாரு. குட்டோ இப்ப இந்த ஆப்புக்கு இப்படி ஒரு பேர வைக்கணும்னு கண்டுபிடிச்சது யாரு அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் ஹீரோவ தான் திரும்பி பார்ப்பாங்க. ஏன்னா அவர் தான் இந்த ஆப்புக்கு வந்து இப்படி ஒரு பேர வச்சிருப்பாரு. உடனே இப்ப இவர் என்ன சொல்வாருன்னா, கல்யாணம் வேணாம் வேணாம்னு சொல்லிட்டு இருக்கவன் தான் இந்த டீம்லயே கல்யாணம் பண்ணிட்டு வந்து உட்கார்ந்துகிட்டு இருக்கான். ஏன்னா வேற யாருமே இன்னும் கல்யாணமே பண்ணிக்கல. ஹீரோ தான் கல்யாணம் பண்ணியிருப்பாரு. அதையும் இவர் சொல்லி காட்டுவாரு. ஹீரோயின் கோச்சுக்கிட்டு இங்க வேலைக்கு வந்தாங்கல்ல, வேலைக்கு வந்த இடத்துல அந்த ப்ரவுன் முடி இருக்காருல்ல, அவர்கிட்ட போயிட்டு கதை கதையா சொல்லுவாங்க. அதாவது எப்படி அவன் வந்துட்டு வேலை பார்த்ததுக்காக வந்துட்டு ஃபர்ஸ்ட் டைம் அவங்க அம்மா கூப்பிட்டாங்கன்னு போய் வேலை பார்த்ததுக்கு அவன் எப்படி வந்துட்டு இப்படி வந்து என்கிட்ட பிஹேவ் பண்ணுவான், இந்த மாதிரி வந்து சொல்லுவான், இவ்வளோ காசை வந்து என்கிட்ட கொடுக்குறான், எனக்கு எவ்வளோ கோவம் வருது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. உடனே இந்த ப்ரௌன் முடி என்ன சொல்வாருன்னா, ஐயோ நீ என்ன இப்படிலாம் சொல்ற, எங்கள் பக்கத்து வீட்டு ஆண்டி எப்போ பார்த்தாலும் இப்படி தான் அவங்க புருஷனை பற்றி எங்கள் அம்மா கிட்ட குறை சொல்லிட்டே இருப்பாங்க, நீயும் அப்படி தான் பண்ணுற, நீங்கள்லாம் பண்ணுறத பார்த்தா கல்யாணத்துக்கு மேலே எனக்கு ஒரு பயம் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாரு. தலைவர் என்னவா இருக்கும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல, அவர் இந்த மாதிரிலாம் புத்திசாலித்தனமாக பேசவும் எல்லாரும் இப்போ அவரையே ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. ஹீரோ கிட்ட யாருமே முகம் கொடுத்து கூட பேச மாட்றாங்க. ஏன்னா இந்த ஆப் நல்லா போயிருந்தா அவர்கிட்ட நல்லா பேசுவாங்க. அது போகாததுனால அவர்கிட்ட யாரும் பேச மாட்றாங்க. இப்போ அவங்க ஏதாவது மீட்டிங்காக பேசினா கூட ஹீரோ தனியாக போய் நின்றுட்டு இருந்தால் கூட அவரை கூப்பிட கூட மாட்றாங்க. ஹீரோ இதெல்லாம் கவனிச்சுட்டு தான் இருப்பார். எல்லா மதிப்பு மரியாதை எல்லாம் அவருக்கு கொடுக்குறாங்க. ஏன்னா இவரோடுக்கும் அவருக்கும் மட்டும் தான் இப்போ காம்படிஷனாக இருக்குது. அதனால அவரை கூப்பிட்டுட்டு பேசுறது ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். ஒரு கரல அவர் ஒருவர் உங்களுக்கெல்லாம் ஒரு குட் நியூஸ் சொல்லட்டுமா, நம்ம ஆஃபீஸில் வேலை பார்க்குற ஒரு ரோபோட் வந்து லீவ் எடுத்திருக்கு அப்படின்னு சொல்லி சொல்வார். அதாவது ஹீரோ வந்து எப்போவுமே லீவே எடுத்துக்கிறாரு. வேலை வேலை வேலைன்னு அப்படியே தானே இருப்பார். அவர் லீவே எடுத்ததுனால ஃபஸ்ட் டைமாக அவர் லீவ் எடுத்திருக்காரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க ஒய்ஃப் சொல்லியிருந்தாங்கல்ல, இந்த மாதிரி எங்கள் அம்மா வீட்டில் சில ஃபங்க்ஷன் வருது, அதில் வந்து நீங்கள் 6 மணி நேரம் வேலை பார்க்கணுன்னு, அதுக்காக வந்துட்டு லீவ் எடுத்திருக்காரு. உடனே எல்லாரும் அவரை பார்க்கும்போது, ஆமாம் இது வரைக்கும் நான் லீவே எடுத்ததில்லை தான், இப்போ எனக்கு தேவைன்றதுக்காக நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வேக வேகமாக அங்கேருந்து போயிடுவார். உடனே இந்த சிஓ இருக்கார்ல, அவர் என்ன பார்ப்பாருன்னா, என்னது இது இவன் இவ்வளோ ரோபோவாக இருந்தால் கல்யாணத்துக்கு அப்புறம் இப்படி மாறிட்டானே, கல்யாணம் அந்த அளவுக்கு பொண்ணுங்க வந்து மாற்றிடுவாங்களா, இப்போ கல்யாணம் ஆனால் இப்படிலாம் நடக்குமா அப்படின்ற மாதிரிலாம் இவர் யோசிச்சுட்டு இருப்பாரு. பார்த்தீங்கன்னா இப்போ இந்த ஓரன் இருக்காங்கல்ல, அதாவது ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்களோட அம்மா வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இல்லை, பொண்ணோட பாய் ஃப்ரெண்டை பார்க்கறதுக்காக வந்திருப்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா, என்னம்மா ஊரன் வந்து வீட்டில் இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்வார். நான் அவளை பார்க்க வரல, உன்னை பார்க்க தான்ப்பா வந்தேன். நீங்கள் 2 பேரும் கல்யாணம் பண்ணிக்க போகிறத அவள் சொன்னாலே, ப்ரொப்போஸ் பண்ணிட்டியா, எப்போ உங்கள் கல்யாணத்தை வச்சுருக்கீங்க, அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் தான் வந்தேன், உன் வீட்டில் சொல்லிட்டியா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. சொல்கிறதுக்கு முன்னாடியே வந்துட்டு இவங்க அடுத்த கேள்வியை ஆரம்பிச்சிடுவாங்க. இன்னும் நீ வந்துட்டு இத்தனை வருஷத்தை ஓட்டிட்டீங்க, இதுக்கு மேலே அந்த மாதிரிலாம் இருக்காதீங்க, சீக்கிரமாக வீட்டில் சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடு பண்ணுப்பா. அது மட்டும் இல்லாமல் இன்னும் அந்த மொட்டை மாடியில் இருக்க அந்த சின்ன ரூமில் தான் தங்கிட்டு இருக்கியா, அதெல்லாம் இனிமேல் சரிப்பட்டு வராது, சீக்கிரமாக வேறு வீடு வேறு அப்பார்ட்மெண்ட் பார்த்துட்டு போங்க, அப்போ தான் கல்யாணத்துக்கு அப்புறம் குடும்பம் குட்டின்னு வாழ்கிறதுக்கு சரியாக இருக்கும்லாம் சொல்லுவாங்க. இவருக்கு ஒரு மாதிரியாகவே இருக்கும். திரும்பவும் அவங்க அம்மா சும்மா இல்லாமல் புதுசு புதுசாக ஏதாவது கண்டுபிடிச்சிட்டே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதப்பா, ஏற்கனவே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, அதனால் இப்போ இருக்க வேலையவே தக்க வச்சுக்க பாரு, இப்போவே கல்யாணத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா போகிறாங்க.
எல்லாரும் இதே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பையனுக்கு ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ அவன் யோசிச்சு பார்த்துட்டு இருப்பான். அவன் லவ் பண்ணுற பொண்ணுக்கிட்ட அந்த ஊரன் இருக்காருல்ல அந்த பொண்ணுக்கிட்ட கூட இவர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, இந்த மாதிரி கல்யாணம்னா வந்து காசுலாம் அதிகமாக தேவைப்படும், அதனால் இன்னும் 2 வருஷம் போட்டும் அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லியிருப்பாரு 2 வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ இந்த பொண்ணு வந்து என்ன ஐடியா கொடுக்குன்னா, அந்த லவ் பண்ணுற பொண்ணு என்ன ஐடியா கொடுக்குன்னா, அப்போ காசு இருந்தால் நம்ம கல்யாணம் சீக்கிரம் நடக்கும்ல, அப்போ என்ன பண்ணுவோன்னா, இப்போ நம்ம இனிமேல் சம்பளம் வாங்குறோம்ல, சம்பளம் வாங்கினோன்னா மாதம் மாதம் ஒரு பகுதியை வந்துட்டு நம்ம 2 பேரும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் ஒன்று ஓப்பன் பண்ணி அதில் போட்டுகிட்டே வரணும். 2 வருஷத்துக்கு அப்புறமா நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அப்போ உனக்கு ஓகே தானே? அது 2 வருஷமாக இருந்தாலும் சரி, 1 வருஷத்துலேயே நம்ம சீக்கிரமாக காசு சேர்த்துட்டாலும் சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு சொல்லியிருக்கோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ அந்த பொண்ணு வந்துட்டு அந்த ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு இருக்கும். அந்த பாஸ்புக் இருக்குல்ல, அதில் எவ்வளோ பேலன்ஸ் இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இந்த பொண்ணு கரெக்டாக இவ்வளோ நாளாக, அதாவது இத்தனை நாளாக வந்து இத்தனை மாதமாக காசு போட்டுகிட்டே வந்திருக்கோம். அந்த சைட்லேருந்து அந்த பையன் ₹1 கூட போட்டிருக்க மாட்டான். இதுக்கு பார்த்தோன்னே அந்த பாஸ்புக்கை பிரிண்ட் எடுத்து பார்த்தோன்னே ரொம்ப மனசு கஷ்டமாக போயிடும். ஏன் அவன் இந்த மாதிரி நடந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே வருத்தப்படுவாங்க. லவர் சூஜன் இருக்காங்களா, அவங்கள காட்டுறாங்க. அவங்கக்கிட்ட ஒரு பழக்கம் இருக்கும். அது என்ன பழக்கம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம உள்ளே போடுற குட்டி ட்ரெஸ் இருக்குல்ல, அந்த குட்டி ட்ரெஸ்லாம் இவங்க வந்துட்டு எங்கே வெளியே போனாலும் போட்டு போகாமல் அது பேக்கில் வச்சு எடுத்துகிட்டு போய் ஆஃபீஸில் போய் போட்டுப்பாங்களாம். இது என்ன வித்தியாசமான பழக்கமாக இருக்குன்னு யோசிக்கிற மாதிரி இருக்குது. அதோட இப்படி தான் அவங்க வழக்கமாக பண்ணிகிட்டே இருப்பாங்களா. இந்த விஷயமும் எல்லாருக்கும் ஆஃபீஸில் இருக்கிறவங்களுக்கு தெரிஞ்சு எல்லாருமே அவங்கள கிண்டல் பண்ணுறதே ஒரு வேலையை வச்சுருப்பாங்க. இவங்க அதெல்லாம் கண்டுக்காமல் எப்போவுமே இதே பண்ணிகிட்டே இருப்பாங்க. இன்றைக்கும் அப்படி தான் ஆஃபீஸ் வந்திருப்பாங்க. சரி போய் அங்கேருந்து எடுத்துகிட்டு போய் ரெஸ்ட் ரூம் போய் மாற்றிட்டு வரலான்னு நினைக்கும் போது பேக்கை திறந்து பார்ப்பாங்க, அது இருக்காது. அச்சச்சோ, எடுத்து வச்சதை உள்ளே எடுத்து வைக்க மறந்துட்டேன் போல இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிச்சுட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, சரி பக்கத்தில் ஏதாவது கிடைக்காது போய் வாங்கிட்டு வந்துடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க யோசிக்கும் போதே, இன்னும் எவ்வளோ நேரம் தாம்மா நீ வரத்துக்கு ஆகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணி கேட்கவும், சரி இதுக்கு மேலே நம்ம வெளியவும் போக முடியாது, என்னதான் பண்ணுறதுன்னு யோசிப்பாங்க. அப்போ பெரிய அந்த லாங் கோட் இருக்கும்ல, அதை எடுத்து போட்டுட்டு நம்ம கவர் பண்ணிட்டு மேனேஜ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கோட்டை போத்திட்டு வந்துருவாங்க. இப்போ எல்லாரும் ஆஃபீஸில் எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருப்பாங்களா. இப்போ இவங்களும் வேறு வழி இல்லாமல் போய் சாப்பிட உட்காடுறாங்க. உட்காரும் போது பார்த்தீங்கன்னா, இவங்க எல்லாருக்கும், அதாவது அந்த சில பேர் வந்துட்டு இவங்கள்ட்ட வம்பு வளர்த்துட்டே இருப்பாங்கல்ல, அந்த ஆளுங்கள்லாம் வந்து உட்காந்துட்டே இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ் 4-5 பேரை சேர்ந்துக்கிட்டு இப்போ என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி இவ்வளோ அது வந்து ரொம்ப வேர்க்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வெக்கையாக இருக்க மாதிரி இருக்கவும் எல்லாரும் தொடச்சி பார்த்துட்டே இருப்பாங்க. இவ்வளோ வெக்காடில் இந்த மாதிரி கோட்டை வேற போட்டுட்டு இருக்கு, அதை கலட்டி வைன்னு சொல்லிட்டு அந்த பசங்களாம் சொல்லிட்டே இருப்பாங்க. அந்த பசங்க இல்லை, அது அங்கிள்ஸுங்க. அந்த மாதிரி சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து இல்லை பரவாயில்ல ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உட்காந்துருப்பாங்க சோஜன். அப்போ இந்த பசங்க அந்த ஆளுங்க என்ன பண்ணுவாங்கன்னா, வேணும்னே அந்த பொண்ணு மேலே வந்துட்டு ஒரு மாதிரி திங்ஸை தூக்கி போட்டுருவாங்க. எங்கள் சாப்பிட்ற திங்ஸ் அந்த ட்ரெஸ்ஸில் வந்து அந்த கரைப்பட்ட உடனே அந்த பொண்ணு பார்த்தீங்கன்னா பழக்க தோஷத்தில் எந்திரிச்சுட்டு அதை கலட்ட ஆரம்பிச்சிடும். கூட அந்த கோட்டை என்கிட்ட கூட, நான் உனக்கு வாஷ் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டார்ல, அவர் வந்து வாங்கிப்பார். இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ தான் வந்துட்டு பக்கத்தில் உள்ளவங்ககிட்டலாம் அப்படியே சிக்னல் காட்டி அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருப்பாங்க. எல்லாரும் பார்த்து சிரிப்பாங்க. இந்த பொண்ணுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அப்போ தான் இதில் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கவனிப்பாங்க. இப்போ இவங்களுக்கு தெரியாமல் பின்னாடி பேசிகிட்டு இருப்பாங்க. அது அந்த பொண்ணு எல்லாத்தையுமே கேட்டுரும். அந்த சூஜன் வந்து கேட்டுரும். என்ன பேசுவாங்கன்னா, வேணும்னே ஒரு பெட் கட்டியிருப்பார். அவள் வந்துட்டு இப்படி தான் அவள் ஆஃபீஸ்க்கு வருவா, இன்றைக்கி நான் உங்களுக்குலாம் ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே இதெல்லாம் ஒரு விஷயம்னு சொல்லி பெட் கட்டிட்டு இந்த மாதிரி அவர் வேணும்னே அசிங்கப்படுத்துறது இது உங்களுக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். பொண்ணுக்கிட்ட நெருங்கி வந்துட்டு இருக்கும். அதை கூட கவனிக்காமல் அந்த பையன் என்ன பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கிட்டையும் அந்த காசு கலெக்ட் பண்ணிட்டு இருப்பாரு. நான் தானே ஜெயிச்சேன், கொடுங்கன்னு சொல்லிட்டு எல்லார்ட்டையும் காசை வாங்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு கிட்டே வந்து நின்றுடும். உடனே பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடும். உடனே அதை என்ன பண்ணோம்னா, லைட்டர் இருக்கா, நான் ஸ்மோக் பண்ண அப்படி இப்படின்னு கேட்கவும் அவங்களும் அதை பற்ற வைப்பாங்க. பற்ற மூஞ்சிலேயே புகையை போட்டுக்கிட்டு இருக்கோம். புகையை போட்டுட்டு அதோட என்ன சொல்லும்னா, என்னப்பா எவ்வளோ நேரமாக என்னை பற்றி ஓடிட்டு இருக்குன்னு கேட்கும்போது, இல்லை நான் சும்மா தான் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சமாளிக்கும் போது, ஓ அப்படியா, எனக்கும் உனக்கும் ஒன்றும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது, என்னோட மெஷர்மெண்ட்லாம் பற்றி நீ பேசிகிட்டு இருக்கல, உன்னோட பற்றியும் சொல்லவும் நீ எனக்கு வாங்கும்போது உனக்கும் சேர்த்து வாங்குறேன், ஏன்னா உன்னோட உடம்பும் அப்படி தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்களும் பதிலுக்கு அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணிவிட்டு, நான் வாங்கும்போது உனக்கு ஒன்று சேர்த்து வாங்கிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்மோக் இது இருக்குல்ல சிகரெட், அதை வந்துட்டு அவர் குடிக்கிற காஃபிலேயே அதை போட்டு விட்டுட்டு அப்படியே பயங்கரமாக கலாய்ச்சி விட்டுட்டு இவங்களும் வந்துடுவாங்க. இன்னும் இப்போ ஹீரோவும் அங்கே லிஃப்ட்டில் ஏறுவார். அந்த சேவ் இருக்கார்ல, அவரும் லிஃப்ட்டில் ஏறுவார். ஹீரோவையே பார்த்துட்டு இருப்பார். உனக்கு ஹீரோ என்ன சொல்வார், என்னை இதே மாதிரி பார்த்துக்கிட்டே இருந்தால் எனக்கு பிடிக்காதுன்னு உனக்கு நல்லாவே தெரியும், எதுக்கு இப்போ என்ன இப்படி பார்த்துட்டு இருக்கேன்னு கேட்பாரு. அது ஒன்றும் இல்லை, முன்னாடி நீ ரோபோ மாதிரி அப்படியே இருப்பேன்னு ஹீரோக்கு இன்னும் கொஞ்சம் கோவம். இல்லை நீ கோவப்படுறதுக்காக நான் சொல்லலை, முன்னாடி வருவேன் போவேன் லீவும் எடுக்க மாட்டேன், இப்போ உன் பொண்டாட்டியோட வீட்டில் ஏதோ ஃபங்க்ஷன் அப்படின்றதுக்காக நீ அங்கே போய் வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு நீ அந்த ஊருக்கு போகிறதுக்காக லீவெல்லாம் எடுத்துக்கிட்டு போகிற, அதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு சொல்லும்போது, இதில் என்ன ஆச்சரியப்படுறதுக்கு என்ன இருக்குது, எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னும் போது என் ஒய்ஃப் வந்து அங்கே வந்து வேலை பார்த்தாங்க, இப்போ அவங்க வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும்போது நான் போய் இங்கே வேலை பார்க்க போகிறேன், இதில் என்ன இருக்குது அப்படின்னும் போது, இல்லை கல்யாணம்னா இவ்வளோலாம் மாற்றங்கள் நடக்குமான்ற மாதிரியே எனக்கு சந்தேகமாக இருக்குன்னு அவர் கேட்டுகிட்டே இருப்பார். வரணும் என்னடா இதெல்லாம் சொல்கிற, என்னதான் இருந்தாலும் நீ ஒரு ஆம்பளை வீட்டு வேலை எப்படி பார்க்குறது சொல்லு, பொம்பளைங்க தான் வீட்டு வேலை பார்க்கணும் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் இவரோட பேச்சு இருக்கும். இதெல்லாம் கேட்டவுடனே ஹீரோக்கு கோவம் தான் வரும். ஆம்பளைங்க தான் இதை பார்க்கணும், பொம்பளைங்க தான் இதை பார்க்கணும், இதெல்லாம் வந்து நம்மளாம் உருவாக்கிக்கிட்ட விஷயம் தான், நம்மளுக்கு ஒரு வேலை நடக்கணும் அப்படின்னா நம்ம தான் அந்த வேலையை பார்த்தாகணும், அதுக்காக லேடிஸ் வரட்டும் ஜென்ட்ஸ் வரட்டும் யாரும் எதுக்காகவும் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறது கிடையாது, இதெல்லாம் பார்த்துட்டுலாம் இருக்க முடியாது, அந்த நேரத்தை நம்ம கடந்து தான் போகணும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லவும் இவருக்கு ஒரு மாதிரி ஆகி அப்படியே ஹீரோவே வச்சுக்கணும் வாங்காமல் பார்த்துட்டு இருப்பாரு. என்னடா நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, இவ்வளோ நாளாக வந்துட்டு
வந்துட்டு ஒரு பக்கம் மூலையில் உன் பூனையும் இன்னொரு பக்கம் மூலையில் உன் வீட்டு லோனும் தானடா உன் மண்டையில் ஓடிட்டு இருந்துச்சு, இப்போ இந்த மாதிரிலாம் இருக்கே, இப்படிலாம் உன் பொண்டாட்டி எப்படிடா உன்னை மாற்றி வச்சா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் கேட்கவும், அவள் வந்து அழகு தேவதை, அவள் வந்து அப்படி இப்படி அவளுக்காக நான் என்ன வேணா செய்வேன்ற மாதிரிலாம் இஷ்டத்துக்கு இவர் அள்ளி போட்டுட்டு இருப்பாரு. அச்சச்சோ இந்த அளவுக்கு மாறிடுவாங்களா அப்படி இப்படின்னு அவருக்கு அதுவே ஆச்சரியமா இருந்துகிட்டே இருக்கும். இப்போ தான் கரெக்டாக அந்த சூஜன் இருக்காங்களா அவங்க கிட்டேருந்து இவருக்கு ஒரு மெசேஜ் வரும். மெசேஜை பார்த்த உடனே அவர் வந்த வழியே திரும்பி போகிறாரு. உடனே ஹீரோ வந்துட்டு எங்கடா போகிற, மீட்டிங் இந்த பக்கம்னு, இல்லை எனக்கு முக்கியமான மீட்டிங், அதை விட முக்கியமான மீட்டிங் வந்து வந்திருக்கு, நான் அதுக்கு தான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். நீ எதுக்கு போகிறதா இருந்தாலும் வழி இந்த பக்கம் தான் இருக்குது, இப்படி தான் போயாகணும் அப்படின்னு சொல்லுவோம். சரின்னு சொல்லிட்டு இப்போ 2 பேரும் போகிற வேகத்தில் வந்து இடிச்சிக்கிறாங்க. அப்படியே கையில் உள்ள பேப்பர்ஸ்லாம் கீழே விழுந்துருது. உடனே ஹீரோவும் அவரும் மாறி மாறி அவரோட பேப்பர்ஸ் கிடச்ச வரைக்கும் எடுத்து வச்சுக்கிறாங்க. இப்போ அவங்க கூப்பிட்டாங்களே, அவங்க காரில் தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவர் வேக வேகமாக வந்து அவங்கள மீட் பண்ணவும் பார்த்த உடனே அவர் வந்து கிஸ் பண்ணிடுறாங்க. அவருக்கு வந்து இன்றைக்கி என்னமோ நடந்திருக்கு, பயங்கர வெறியில் வந்திருக்கு, என்ன ஏதுன்னு சொல்லிட்டு அவர் கேட்குறாரு. இன்றைக்கும் ஆஃபீஸில் இந்த மாதிரிலாம் அவனுங்க பேசுனாங்க, இப்படிலாம் நடந்தது அப்படின்னு சொல்லிட்டு சூஜன் சொல்லவும் இப்போ அவரே கோவப்படுறாரு. அன்னைக்கே அவனுக்கு மூஞ்சி முகரெல்லாம் நான் உடச்சிருக்கணும், நீ தான் என்னை தடுத்துட்ட அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறாரு. இந்த மாதிரி ஆண்களால் தான் பெண்கள்லாம் வேலைக்கே வர்றதில்ல, ஒரு குடும்ப கஷ்டத்துக்காக வேலைக்குன்னு வராங்க, இவனுங்க இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு இப்படிலாம் பேசிக்கிட்டு இருந்தா அப்போ எப்படி தான் ஒரு பொண்ணு வந்து துணிஞ்சு வேலைக்கு வருவா, வேலைக்கு வர பொண்ணு இதெல்லாம் போடாமையா வருவா, அவனுங்களுக்கு எவ்வளோ திமிரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு பேசுவார். உடனே இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க இவங்க வந்து நான் அப்படி தான் வருவேன் அப்படின்னு டக்குன்னு சொல்லிடுவாங்க. சொல்லிட்டு அப்போ தான் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லவும் இவருக்கு அப்படியே ஒரு மாதிரி பார்த்துக்கிட்டே இருப்பார். அதோட இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா இப்போ பஸ்ஸில் ஏறிடுவார், ஹீரோயினுக்காக வெயிட் பண்ணுவார். ஹீரோயினும் வந்து ஏறிப்பாங்க, பக்கத்தில் உட்காந்துருப்பாங்க. ஹீரோ வந்து பார்த்துட்டே இருப்பார் ஹீரோயினையே, மொதல் இருக்கா போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பேச்சு கொடுப்பாரு. நம்ம 2 பேரும் போய் ரெஸ்டாரண்ட்டில் சாப்பிட்டு போவோமா, பசிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்கவும் இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை, வீட்டில் என்னை தாக்கின சோறு இருக்குது, அதை சூடு பண்ணி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்துடுவாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மட்டும் அதை சூடு பண்ணி சாப்பிடுவாங்க. ஹீரோ வந்து இருக்கிற ப்ரெட்டும் பிஸ்கெட்டையும் சாப்பிட்டுட்டு இருப்பாரு. அவங்க செம்ம கோவத்தில் இருக்காங்கன்றது இவருக்கு நல்லாவே புரியும். டக்குன்னு என்ன சொல்வாருன்னா, நாளைக்கு வந்து நான் ஆஃபீஸ் லீவ் போட்டேன், நாளைக்கு அந்த ஊருக்கு போயிட்டு நான் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். உடனே உங்கள் ஒய்ஃப் என்ன கேட்பாங்கன்னா, நாளைக்கு எனக்கு ரொம்ப முக்கியமான வேலைலாம் இருக்கிறதுனால என்னால் உங்கள் கூட வர முடியாது, நீங்கள் மட்டும் தான் போகிற மாதிரி இருக்கும்னு ஹீரோயின் சொல்லுவாங்க. பரவாயில்ல, அது ஒரு பிரச்சனை இல்லை, என் வீட்டுக்கு நீ மட்டும் தனியாக தானே போய் வேலை பார்த்த, நானும் உன் வீட்டுக்கு தனியாகவே போய் வேலை பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். கேள்வி என்ன கேட்பாங்கன்னா, அந்த கான்ட்ராக்ட் பேப்பர்லாம் எடுத்து கொண்டு போய் உங்கள் ஆஃபீஸ் கபோர்டில் வச்சுட்டிங்களான்னு கேட்பாங்க. நான் வைக்கலான்னு தான் போனேன், அந்த சிஇஓ அப்பப்போ அந்த கபோர்டை திறந்து பார்த்துட்டு இருக்கான், அதனால் என்னால் அதில் வைக்க முடியல, என்னோட பேக்லேயே தான் வச்சுட்டு நான் சுற்றிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஆமாம் அதை மட்டும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கணும், அவன் கையில் மட்டும் கிடச்சிதுன்னா அப்போ சூஜனுக்கும் தெரிஞ்சிடும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். சூஜனுக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் இப்போ தான் ஆச்சரியமாக கேட்பாங்க. உனக்கு தெரியாதா, ஏன்னா சூஜன் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்டு தானே. அப்போ தான் ஹீரோ சொல்வார், ஆமாம் அவங்க 2 பேர் ரொம்ப நாளாக டேட் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு. ஒன்று இப்போ தான் இந்த 2 ஜோடி எப்படி சேர்ந்துருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வேற ஒரு பக்கம் யோசிச்சுட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க கேரக்டரே ரொம்ப வந்து ரஃப் அண்ட் டஃபாக இருக்குமா, இவங்க லவ் பண்ணுறாங்களா அப்படின்னு ஹீரோயினுக்கு இப்போ தான் தெரியவே வருது. கோவமாக பேசுவார், இந்த மாதிரி எப்படி தான் இதுங்க 2 ஜோடி பொருத்தமோ அப்படி இப்படின்னு சொல்லிட்டு பேசும்போது ஹீரோயின் மனசுக்குள்ளே நினச்சிப்பாங்க, நம்ம 2 பேரும் இந்த அளவுக்கு வந்துட்டோம், இன்னும் நம்ம 2 பேருக்கே இன்னும் என்ன இருக்குது என்ன இல்லைன்னே புரியல, நீ அடுத்தவங்க ஜோடி பொருத்தத்தெல்லாம் வந்து பேச ஆரம்பிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்படியே குறுகுறுன்னு அவரை முறைச்சு பார்த்துட்டு இருப்பாங்க. அதோட இங்கே சூஜனும் அவங்க ஆளும் வந்துட்டு இப்போ ஒரு இடத்துல இருந்துட்டு பயங்கரமாக கோவப்பட்டுட்டு இருப்பாரு. ஆஃபீஸ்க்கு போகிற நீ எப்படி நீ அந்த குட்டி ட்ரெஸ்லாம் போடாமல் எப்படி நீ போவ, இது எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்பாரு. இல்லை எனக்கு இப்படி தான் பழகிருக்கு, எனக்கு இப்படி இருந்தால் தான் அதாக இருக்குது, அது வேற கசகசன்னு இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லிட்டு இருப்பாங்க. இவர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த சிஇஓ இருக்கார்ல, அவர் ரொம்ப டென்ஷன் ஆகி இப்படி பண்ணுற அப்படி பண்ணுறேன்னு சொல்லிட்டு கத்திட்டு இருக்காரு. உடனே இப்போ சூஜனுக்கு வந்து கோவம் வந்துடும். ரொம்பவே ஓவர் ரியாக்ட் பண்ணாதீங்க, நம்ம கான்ட்ராக்ட் என்ன, இந்த மாதிரி என்னோட பர்சனல் விஷயத்தை தலையிடக்கூடாது அப்படி இப்படின்னு எல்லாம் சொல்லி தானே நீங்கள் கான்ட்ராக்ட் போட்டு தானே நம்ம லவ்வே பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது, இங்கே பாருமா கான்ட்ராக்டில் இது மட்டும் தான் இருக்குது, வேறு எதுவும் இல்லைன்ற மாதிரி ஒரு கான்ட்ராக்ட் எடுத்து காட்டுவார் பாருங்க. அப்போ தான் 2 பேரும் பார்ப்பாங்க. பார்த்தா ஹீரோவோட கான்ட்ராக்ட் இது இருக்கும் பார்த்தீங்களா, அது அவர் கைக்கு போயிருக்கும். இங்கே பார்த்தியா அப்போ 2 பேரும் இந்த மாதிரி தான் பண்ணியிருக்காங்கன்னா அவங்க 2 பேரும் அங்கே அதிர்ச்சி ஆகிட்டு இருப்பாங்க. அதே நேரத்தில் இப்போ ஹீரோ அந்த பேப்பர் எடுத்து பார்க்கலான்னு சொல்லி பார்க்கும்போது அவங்க 2 பேரும் கான்ட்ராக்ட் போட்டு லவ் பண்ணிகிட்டு இருக்க விஷயம் தெரிஞ்சு, அதானே பார்த்தேன், இவனாவது உண்மையாக கல்யாணம் லவ் பண்ணுறதாவது, இவன் நம்மளாவது தேவையில்லை, இதுங்க லவ் பண்ணுறதே கான்ட்ராக்ட் எல்லாம் லவ் பண்ணிகிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ இவங்க 2 பேரும் அதை பார்த்துட்டு இருப்பாங்க. இவர் பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, நம்மளோட அவங்க இப்படி தான் மாறி தான் ஒருத்தர் பண்ணிகிட்டே இருக்காங்க. சரி இப்போ அவங்க போட்ட கான்ட்ராக்டாக நம்ம கையில் இருக்குது, இப்போ நம்ம கான்ட்ராக்ட் வந்து அவங்க கையில் இருக்குமானா அதெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அதுக்கப்புறம் தான் யோசிச்சு பார்க்குறாரு. இந்த பேப்பர் இங்கே இருக்குன்னா அப்போ அந்த பேப்பர் அங்கே தானே இருக்கணும். 2 பேரும் பதறி அடிச்சுக்கிட்டு இப்போ ஓட ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா ஹீரோயின் இப்போ வரைக்கும் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட வந்துட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன்னு தான் சொல்லியிருக்காங்களே தவிர இந்த மாதிரி கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லவே இல்லை. அதனால இவருக்கு உங்களுக்கு 2 பேரும் பதறிக்கிட்டு ஓடுறாங்க. இப்போ சூஜன் வந்து அதெல்லாம் படித்து பார்த்துட்டு ஹீரோயின் இந்த அளவுக்கு நம்ம கிட்ட வந்து போய் சொல்லியிருக்காளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு ஒரு வருத்தமாக இருக்கும். விஷயம் தெரிஞ்சிருச்சுல, அடுத்ததே ஃப்ரெண்டை பார்த்து பேசுகிறாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா அவங்க உண்மையிலே படிச்சிருப்பாங்களா இல்லையான்னு ஹீரோயினுக்கு ஒரு டவுட்டாக இருக்குது. உடனே சமாளிப்பாங்க. இந்த மாதிரி நான் வீட்டில் அந்த மாதிரி டிஷ்ஷஸ் செஞ்சு அது உனக்கு கொடுத்துட்டு போகலான்னு வந்தேன் அப்படின்னு. ஓ இதை கொடுத்துட்டு போதான் வந்தே இல்லை வேறு எதுவும் பேசுறதுக்கு வந்தியான்னு சொல்லிட்டு இப்போ சூஜன் கேட்பாங்க. அது ஒன்றும் இல்லை அப்படி இப்படின்னு சொல்லும் போதே பார்த்தீங்கன்னா, உன்ன மாதிரி பைத்தியக்காரி யாராவது இருப்பாங்களா, என்ன வெலடி பண்ணி வச்சிருக்க, கல்யாணன்ற பேரில் கான்ட்ராக்ட்
கான்ட்ராக்ட் போட்டு வச்சிருக்க, இதெல்லாம் உங்களுக்கு விளையாட்டுத்தனமா தெரியுதா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அவங்க லவ்வே அப்படிதான் பண்ணிட்டு இருக்காங்க. அது தெரியல. ஆனா அடுத்தவங்க செய்றது தான் நம்மளுக்கு பெருசா தெரியும். அதே மாரி இவங்க சொல்லி கேட்டுட்டு இருக்கவும், அவங்க வந்துட்டு இப்படி இப்படின்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. இல்ல அப்புறம் ஒரு சூழ்நிலை அப்படி இப்படின்னு. சரி ஓகே உங்க 2 வருஷத்துல உங்களோட அக்ரீமெண்ட்லாம் முடிஞ்சிரும்ல. அதுக்கப்புறம் அவனுக்கு நான் ஓகேவான்னு கேளு. அதாவது உன் புருஷனுக்கு. நானும் அந்த வீட்ல போய் 2 வருஷம் இருக்கணும்னு நினைக்கிறேன். அப்புறம் நான் கான்ட்ராக்ட் போட்டுக்கிறேன். அப்படி இப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆக்சுவலா இவங்களுக்கு இதெல்லாம் ஒரு சாதாரணமான விஷயம். ஆனா ஹீரோயின் வந்து இதெல்லாம் பண்றது வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரியாவே இருக்கு. அவள கண்டபடி திட்டிட்டு இருப்பாங்க. முட்டாள்தனமா பண்ணிட்டு இருக்க. அதுபடி இப்படின்னு சொல்லிட்டு திட்டும்போது ஹீரோயினுக்கு வந்து என்ன சொல்றதுன்னே தெரியாது. அதே மாரி தான் இந்த சிஇஓ இருக்கார்ல, அவர் ஹீரோவ புடிச்சிட்டு கேட்டுட்டு இருப்பாரு. எழுதியிருப்பாங்கன்னா, அந்த ஹீரோயினுக்கு வந்து தங்குறதுக்கு இடம் இல்லல்ல. அதனால வந்து வாடகை குடுக்குற பேர்ல, நீ வாடகை குடு நீங்க தங்கிக்கோ அப்படி இப்படின்ற மாரி தானே அந்த கான்ட்ராக்ட்ட எழுதி வச்சிருப்பாங்க. என்னடா இது அவன் அவன் என்னென்ன காரணத்துக்காகவோ கான்ட்ராக்ட் போடுறான். காசு இல்லன்னு காரணத்துக்காக நீ கான்ட்ராக்ட் போட்டிருக்க. வீடு இல்லன்றதுக்காக அந்த பொண்ணு போட்டிருக்கு அப்படின்னோனே, ஆமா வீடு இல்லாதவங்களுக்கு தான் வீடு இல்ல அப்படின்றது அருமை தெரியும். காசு இல்லாதவனுக்கு தான் அந்த அருமை தெரியும். எனக்கு தேவை பணம் தேவைப்பட்டுச்சு என் லோன் அடைக்கிறதுக்காக. என் வீட்ல அவ தங்கியிருக்கான்னா, கல்யாணம் ஆகாம ஒரு பொண்ணு தங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அதனால அவர் கான்ட்ராக்ட் மேரேஜ் போட்டு அவள தங்க வச்சிருந்தேன். அவ வீட்டுக்குன்னு வாடகை குடுக்குறாள்ல, அந்த வாடகை எடுத்து என் லோன் கட்டிட்டு இருந்தேன். அவளுக்கும் வீடு இல்லாம சுத்திட்டு இருந்தா. அப்ப நாங்க 2 பேரும் எங்களுக்கு ஒரு தேவை இருந்தது. அதுக்காக தான் நாங்க இந்த மாரி பண்ணிக்கிட்டோம். அது மட்டும் இல்லாம அவ எங்க வீட்ல தங்கியிருக்கான்னா, என் வீட்ட சுத்தமா வச்சுக்கிறா, என் பூனைய நல்லா பார்த்துக்கிறா, எனக்கும் அவ எந்த தொந்தரவும் குடுக்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது மட்டும் இல்லாம அவங்க ரூ. 300 வாடகையே கல்யாணத்துக்கு அப்புறம் ரூ. 250 வாங்கியிருப்பாரு. ரூ. 50 டிஸ்கவுண்ட் வேற பண்ணியிருப்பாரு. அவங்களுக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் சொல்லிட்டு இருப்பாரு. சொல்லிட்டே இருக்கும்போது இப்ப சிஇஓ என்ன சொல்வாருன்னா, அந்த பொண்ண பார்த்த உடனே அவள கல்யாணம் பண்ணிக்கணும். அவ கூட வாழணும்னு உனக்கு ஏதாவது தோணுச்சான்னு சொல்லிட்டு கேட்கும்போது, ஹீரோ எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருப்பாரு. இங்க பார்த்தீங்கன்னா, சூஜன் கேட்கிற கேள்விக்கெல்லாம் ஹீரோயினால பதில் சொல்லவே முடியாது. உங்ககிட்டலாம் மறைக்கணும்னு எனக்கு நோக்கமே கிடையாது. ஆனா இந்த மாரி பண்றேன் அப்படின்னா நீங்கலாம் ஏதாவது நினைச்சுப்பீங்களோ அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் அத சொல்லவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருப்பாங்க. உனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்லல்ல. இப்ப எல்லாம் ஓகேவா அப்படின்னு சொல்லிட்டு இப்ப சூஜன் கேட்கறாங்க. அதெல்லாம் ஒரு பிரச்சனையுமே கிடையாது. நான் ஓகேவா தான் ஃபீல் பண்றேன். அது மட்டும் இல்லாம எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்க விஷயங்கள தான் நான் எப்பவும் செய்வேன்னு உனக்கு நல்லா தெரியும்ல அப்படி இப்படின்னு ஹீரோயின் சொல்லவும் சூஜனும் அதெல்லாம் ஏத்துக்கிறாங்க. சரி ஓகே இதெல்லாம் போகட்டும். மேடம் எனக்கு ஒரு மெசேஜ் அனுப்புனீங்களே அந்த மெசேஜுக்கு அர்த்தம் என்ன? அதாவது இவங்க என்ன அனுப்பியிருப்பாங்கன்னா, என் புருஷனை வந்து நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் போட்டிருப்பாங்கல்ல. அதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. அவங்களுக்கு அப்படியே ஒரு யோசனையா இருக்கும். அப்ப நீ உன் புருஷனை வந்து லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணிக்கிட்டியா? என்ன பார்த்த உடனே பிடிச்சிருந்ததுன்னு சொன்னியே அப்படின்னு சொல்லிட்டு இப்ப அவங்க கேட்பாங்க. ஆமா நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே எனக்கு அவரை பிடிச்சிருந்தது. அவர் ஓப்பனா கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு கேட்கும்போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னது நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு அவரை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவருக்கு என்ன பிடிக்குமா அப்படின்றது எனக்கு இன்னும் தெரியாது அப்படின்லாம் சொல்லி வருத்தப்பட்டுட்டு இருக்காங்கல்ல. அவங்க ஒரு பக்கம் அந்த பாஸ்புக்கை வச்சுட்டு உட்காந்து ஃபீல் பண்ணிட்டு இருப்பாங்க. எப்படி இவனுக்கு இப்படி மனசு வந்தது? இந்த மாதிரி ஒரு ஐடியா கொடுத்ததே அவன் தானே. நான் அதை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அவன் மட்டும் எப்படி இதில் பணம் போடாமல் இருந்தான்? அப்போ கல்யாணத்தில் அவனுக்கு விருப்பம் இல்லையா? அப்படி இப்படின்னு திரும்பவும் இவங்க கவலைப்பட்டுட்டு அதே பார்த்துட்டு இருப்பாங்க. இப்போ அவரோட லவ்வர் இருக்காருல்ல, அவரும் வந்துட்டு யோசிச்சுட்டே தான் இருப்பார். அதாவது அவங்க அம்மா வந்து பார்த்துட்டு போயிருக்காங்கல்ல, அவங்க போகும்போது என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஓரணி இது மேலே கஷ்டப்படுத்திடாதப்பா, இத்தனை வருஷமா உன்னையே நம்பி இருந்துட்டா, சீக்கிரமாக கல்யாணம் பண்ணிக்கோ. இப்போ இருக்கிற வேலையிலேயே நீ வந்து தொடர்ந்து இரு. வேலையை விட்டுட்டு வேற வேலை தேடிட்டே இருக்காத. வேலை கிடைக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வேலையில் அவர் தொடர்ந்து இருக்கணும் அப்படின்றதுக்காக அவருக்கு ஒரு டை ஒன்று ப்ரெசென்ட் பண்ணியிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா என்னது இது, நம்ம இந்த வேலை வந்து ஒரு டெம்பரவரியாக தான் பார்க்குறோம். இதை விட நல்ல வேலை தானே தேடிட்டு இருக்கோம் நல்ல சம்பளத்துக்கு. இப்போ நம்மள சும்மா தான் இதில் ஒரு குரூப்பில் ஒரு ஆளாக எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் நினச்சிட்டே இருப்பார். இந்த டென்ஷன்லேயே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு அப்படியே வீட்டுக்கு வருவார். இப்போ அந்த ஒரு 2 பேரும் 7 வருஷமாக ஒன்றா தான் தங்கியிருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இப்போ வந்துட்டு அவங்கள்ட்ட பேசிட்டு நான் நாளைக்கு ஒரு டேட் போவோமா, இந்த மாதிரி இடத்துக்கு போவோமா, அங்கே போய் எல்லாம் பிடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடலாம் அப்படி இப்படின்னு சொல்லி பேசும்போது பார்த்தீங்கன்னா இப்போ அவங்கள என்ன சொல்லுவாங்கன்னா, சரி ஓகே நீ சொல்கிறது சரிதான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு வந்துட்டு முகத்தை பார்த்து கூட பேச மாட்டாங்க. அவங்களுக்கு இதுலேயே பயங்கர கோபமாக இருக்கும். அதனால முகத்தை பார்த்தே பேசாமல் உட்காந்துட்டு இருப்பாங்க. இவர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 பேருமே ஆனால் தூங்கலை. 2 பேரும் மனசு விட்டு பேசாமல் அப்படியே பார்த்துட்டே இருப்பாங்க. அப்படியே ஒருத்தர் தூங்குற மாதிரி ஆக்ஷன் பண்ணுவாங்க. ஹீரோயின் வீட்டுக்கு வராங்க. ஹீரோ வந்து ஒரு சின்ன அந்த நோட் பேட் இருக்கும்ல, அதில் ஒரு விஷயம் எழுதி வச்சிருக்காரு. நீங்கள் இதை பற்றியும் கவலைப்பட வேணாம். நான் சிஇஓ இதை பார்த்துட்டாருனாலும் நான் அவருக்கு வந்து புரியும்படி சொல்லிட்டேன். அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு அந்த ஊருக்கு போய் நான் அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வச்சிருக்காரு. இவங்களுக்கு அவர் மேலே நிறைய கோவம் வருது. இருந்தாலும் அவரை தான் பிடிச்சிருக்குல்ல, அதனால அப்படியே லைட்டாக ஸ்மைல் பண்ணிப்பாங்க. இதுதான் ஹீரோவுக்கு ரொம்ப பிடிக்கும்ல. அவன் தான் எந்த வழியும் ஏற்படுத்தியே தரமாட்டேங்கிறான் அவன் கிட்ட நம்ம போகிறதுக்கு. அப்போ நம்மளா தான் அந்த வழியை உருவாக்குனா என்ன? ஏன்னா அவங்க செய்கிற ஒவ்வொரு விஷயமும் நம்மளை வந்து அவனை பிடிக்க வச்சுக்கிட்டே இருக்கும்போது ஏன் நம்மளாம் அவன் கிட்ட போகக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க பயங்கரமாக யோசிச்சுட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா இப்போ அவங்க அம்மா வீட்டுக்கு தான் ஹீரோ வந்துகிட்டு இருக்காரா. அவர் வர முடியாமல் காடு மேடுன்னு நடந்து ரொம்ப களைச்சு போய் வேற வந்துகிட்டு இருப்பாரு. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த அம்மா ஹீரோனோட அம்மா இருக்காங்களா, அவங்க வந்துட்டாங்களா இவங்க வந்துட்டாங்களா விசேஷத்துக்கு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்காங்க. நீ உள்ள கூட இருக்கவங்களாம் கேட்பாங்க, நீ எதுக்காக இவ்வளோ டார்ச்சர் பண்ணிட்டு இருக்க? வர்றவங்க எல்லாரையும் வந்துட்டாங்கன்னு ஒருத்தர் விடாமல் கேட்டுட்டு இருக்க, பேசாமல் இருக்க மாட்டியா? உன் பொண்ணும் மருமகனும் எங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவங்க வரேன்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் வந்தால் தான் வருவாங்கன்ற மாதிரி தான் நினைக்கிறேன். என் பொண்ணு எனக்காக ஹெல்ப்புக்கு யாரையாவது அனுப்புவான்னு நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அவங்க பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா இவரோட மருமகன் வந்து நிற்பாரு. என்ன மாப்பிள்ளை நீங்கள் வந்திருக்கீங்கன்ற மாதிரி இப்போ இவங்களுக்கு ரொம்ப அதிர்ச்சி ஆகிடும். இதெல்லாம் பார்க்கும்போது ஓ உங்களை தான் பொண்ணு சொன்னாங்க
சொன்ன ஆள் நீங்கள் தானா அப்படின்னு சொல்லிட்டு வர இப்போ மாமியார் கேட்பாங்க. ஆமாம் என்ன தான் அனுப்பி வச்சா அப்படின்ற மாதிரி இவரும் சொல்லுவார். இப்போ உள்ளே வரும்போது பொண்ணோட அப்பா இருக்கார்ல, அவர் வந்து என்ன சொல்வாருன்னா, வாங்க வாங்க மாப்பிள்ளை வாங்க, லேடிஸ்லாம் சேர்ந்தா சமையல் வேலையெல்லாம் பார்ப்பாங்க, வாங்க நம்ம எல்லாருக்கும் வந்து எல்லாம் பேசிட்டு அரட்டை அடிச்சுட்டு போகும்போது உடனே மாப்பிள்ளை என்ன சொல்வாருன்னா, அதாவது ஹீரோ என்ன சொல்வாருன்னா, நான் இங்கே அதுக்காக வரல, நான் வேலை பார்த்து கொடுக்க தான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு சொல்லிட்டு இருப்பாரு. இவங்களுக்குலாம் ஒரு மாதிரி இருக்கும், பொம்பளைங்க தானே வேலை பார்க்கணும், இவர் என்ன போய் வேலை பார்க்குறேன்னு சொல்கிறாரு அப்படின்ற மாதிரி நினச்சிட்டு இருப்பாங்க. நம்ம யோசிச்சுட்டே இருக்கும்போது ஹீரோ என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நேற்று எங்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது, ஹீரோயின் வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்து கொடுத்தாங்க, அதுக்காக நான் உங்களுக்கு என்ன செய்யட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டேன், அதுக்கு அவள் வந்து எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் நடக்குது, அதில் போய் நீங்கள் எல்லா வேலையும் செஞ்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு என்கிட்ட சொல்லியிருந்தா, அதுக்காக தான் அதை செஞ்சு கொடுக்க வந்தேன்னு சொல்லும்போது இப்போ அதாவது ஹீரோட மாமனார் இருக்காருல்ல, அவர் என்ன சொல்வாருன்னா, ஒரு மருமகளாக இருக்கிறவ மாமியார் வீட்டில் வேலை பார்க்கணுன்றது எழுதப்படாத விதி, அது செஞ்சு தான் ஆகணும், அதுக்காக ஒரு ஆம்பளைங்களாம் வீட்டு வேலையை பார்க்கணும்னு அவசியம் இல்லையே அப்படின்ற மாதிரி அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் தான் ஒரு ஒரு லூசு மாதிரி ஆள் தானே, அதனால் அவர் பாட்டுக்கு பேசிகிட்டு இருப்பார். உடனே இப்போ வந்து ஹீரோனோட அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா, ஓ என் மக வந்து உங்கள் வீட்டில் அவ்வளோ வேலை பார்த்தாளா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. ஆமான்னு சொன்னோன்னே, அப்படியா அப்போ இருப்பா, நீ போடுறதுக்கான ஒரு ட்ரெஸ்ஸு கொண்டு வரேன், அந்த ட்ரெஸ்ஸை போட்டு நீ வேலை பாரு அப்படின்றாங்க அம்மா. இப்போ வந்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விட்டுற, இந்த மாதிரி நான் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன், இந்த மாதிரி நான் வேலையும் பார்க்க போகிறேன், வேலையெல்லாம் முடிச்சுட்டு உனக்கு நான் கால் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி மெசேஜ் அனுப்பியிருப்பாரு. அந்த மெசேஜ் பார்த்துட்டு உங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். பக்கத்தில் அந்த ப்ரௌன் முடி நின்றுட்டு இருக்கும். அது என்ன சொல்லணும்னா, என்ன ரொம்ப யோசிச்சுட்டே இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டே இருப்பாங்க. பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா சூஜன் அந்த பக்கம் கிராஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது இந்த ப்ரௌன் முடி இப்போ அவங்களுக்கு இது பண்ண ஆரம்பிச்சிடும். அவங்க எவ்வளோ க்யூட்டாக இருக்காங்களா, பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்காங்க, எனக்கு அவங்க தான் பர்ஃபெக்டாக இருப்பாங்க போல தெரியுது அப்படி இப்படின்னு போது ஹீரோயினுக்கு தோணும், என்னடா நீ ஆள் மாற்றி சொல்கிற, அன்னைக்கு தான் என்னை பார்த்து க்யூட்டாக இருக்க, அப்படி இருக்க இப்படி இருக்கேன்னு சொன்னேன், இன்னைக்கு இவ்வளோ பார்த்து சொல்கிற அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருப்பாங்க. ஹீரோனும் சூஜனும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. அப்போ சொல்லுவாங்க, இந்த மாதிரி என் வீட்டுக்காரர் வந்துட்டு அங்கே வேலை பார்க்க போயிருக்காருன்னு ஒன்று. இப்போ சூஜன் என்ன கேட்பாங்கன்னா, இப்படிலாம் இந்த காலத்தில் வாய்ப்பே கிடையாது, அதாவது பொண்டாட்டி வீட்டில் போய் ஒரு மருமக வந்துட்டு அதாவது கிச்சனில் வேலை பார்க்குறதுன்னா இந்த காலத்துலலாம் இந்த மாதிரி யார் இருக்கா, உன் ஆள் வந்து பயங்கரமான ஆள் தான், போ உனக்காக இந்த அளவுக்கு செய்கிறாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லும் போது உடனே இவங்க என்ன சொல்லுவாங்க, ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது, எங்கள் அம்மா அவர் ஒரு சின்ன வேலை கூட வாங்கவே மாட்டாங்க, அநேகமாக அவர் எங்கள் அம்மா அப்பா கூடயும் தம்பி கூடயும் சேர்ந்துட்டு அரட்டை அடிச்சுட்டு தான் இருப்பார் அப்படின்ற மாதிரிலாம் இவங்க சொல்லுவாங்க. காட்டுறாங்க அவரை பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு ஆண்டி, இவரோட சொந்த ஆண்டி, எல்லா ஆண்டிங்களும் சேர்ந்து புளிஞ்சு எடுத்துகிட்டு இருப்பாங்க. அவர் போகும்போது கொஞ்சம் வேகமாக போகணும், முதுகில் வேற 2 தட்டு தட்டுவாங்க. அவருக்கு இந்த வேலையெல்லாம் பார்த்து வேற பழக்கம் இல்லையா, அதனால் அவங்க சொல்லி கொடுக்குற மாதிரியே அவங்க அம்மாவும் இது மாதிரி செய்யுங்க அது மாதிரி செய்யுங்கன்னு சொல்லும்போது அதெல்லாம் ஒன்று ஒன்றா பார்த்து தடவி தடவி செஞ்சுக்கிட்டு இருப்பாரு. மாப்பிள்ளை இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னைக்கு தான் நாங்கள் பேரம்பத்தியை பார்க்குறது, இவ்வளோ ஸ்லோவாக இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு டபுள் மீனிங்லலாம் பேசுகிற மாதிரிலாம், அந்த வில்லேஜ் சைடில் பேசுகிற மாதிரிலாம் டபுள் மீனிங்லேயும் பேசிகிட்டு இருப்பாங்க. இவருக்கு அதெல்லாம் கேட்கவே ஒரு மாதிரி இருக்கும். அவங்க அம்மாவை பார்த்தீங்கன்னா கிண்டல் பண்ணிவிட்டு, அதாவது ஹீரோனோட அம்மா கிண்டல் பண்ணுற வரைக்கும் பண்ணிவிட்டு, ஏய் சும்மா இருங்கடி என் மருமக பிள்ளை என்ன பண்ணுறீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணுறாங்க. ஹீரோ ஒரு வழி இல்லாமல் அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டுக்கிட்டு வேலையை பார்த்துட்டு இருக்காரு. சும்மா இல்லாமல் ஹீரோயினோட தம்பி என்ன பண்ணிடுறாருன்னா, ஹீரோ பார்க்குற வேலையெல்லாம் வந்துட்டு ஃபோட்டோலாம் எடுத்து ஹீரோயினுக்கு அனுப்பி விட்டுறாரு. இதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு செம்ம கோவம் வருது. எவ்வளோ தைரியம் இருந்தால் அவரை இவ்வளோ வேலை வாங்குவாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த பைத்தியக்கார ஆண்டி வந்துட்டு என் ஹஸ்பண்டை வந்துட்டு இந்த மாதிரி முதுகில் தட்டிட்டு இருக்கா, அதெல்லாம் இவன் ஃபோட்டோ எடுத்து அனுப்பிட்டு இருக்கான், எப்படி அவங்க மேலே அவருங்க கையை வைப்பாளுங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு பயங்கர கோவம் வருது. ஏன்னா இப்போ இவங்களுக்கு இங்கே இருக்கவே இருப்பு கொள்ளலை, எப்படியாவது போயிடணும், எப்படியாவது ஒரு காப்பாற்றணுன்ற மைண்டுக்கு வந்துடுறாங்க. அப்போ தான் புதுசாக வேலை வருது. அந்த காஃபி ஷாப்பில் வேலை வரவும் அவங்க யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌன் முடி என்ன சொல்லிடுதுன்னா, உன் மைண்டு ஃபுல்லாக உன் புருஷன் தான் இருக்கா, அதனால் நீ இங்கே இருந்தால் வேலைலாம் சரிப்பட்டு வராது, இன்னைக்கு உனக்கு லீவு, நீ போய் உன் புருஷனை பாரு அப்படின்னு சொல்லி அனுப்பவும் இவங்களுக்கு விட்டா போதுன்னு இப்போ வேகமாக இவங்க கிளம்புறாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அந்த மண்ணெடுப்புலாம் இருக்கும்ல, அதெல்லாம் பற்ற வச்சு அதில் அந்த பொன்னல் மாதிரிலாம் இருக்கும்ல, அதெல்லாம் ஊத வச்சு ஹீரோவை போட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு இருப்பாங்க. ஒன்றும் இல்லை, கிளம்பிட்டு வர்றதுக்கு எப்படி வந்தாலும் லேட் ஆகும். அதனால் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நேராக வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு அந்த பூனை இருக்குல்ல, அதுக்கு சாப்பாடு வைக்கணும்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு சாப்பாடு வைக்கிறாங்க. அது எங்கே இருக்குன்னு பார்க்கும்போது ஹீரோட ரூமில் தான் இருக்கும். அதை போய் பார்த்துட்டு அதுக்கு சாப்பாடு வைப்பாங்க. அப்போ ஹீரோட கபோர்ட்லேருந்து 2-3 புக்ஸ் வந்து கீழே விழுந்திருக்கும். அதில் ஒரு புக்கை வந்து இவங்களுக்கு ஆல்ரெடி படிக்கணும்னு தோணிட்டே இருக்கும். அதான் இதான் சரி இப்போ நான் படிச்சுட்டு வச்சுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பூனை கிட்ட பர்மிஷன் கேட்பாங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அதில் என்ன எழுதியிருப்பாங்கன்னா, எனக்கு எல்லாமான என் காதலனுக்கு உனக்கு எல்லாமான காதலி எழுதினது அப்படின்ற மாதிரி எழுதியிருப்பாங்க. யாரோ முக்கியமானவங்க கொடுத்துருப்பாங்களோ, இதை படிக்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு ஹீரோயின் யோசிச்சுட்டே இருப்பாங்க. அதோட இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ போட்டு புழிஞ்சு எடுத்திருப்பாங்க. அவரும் அவ்வளோ வேலை பார்த்துருப்பாரு. ஹீரோவோட மாமியாருக்கே இப்போ மனசு ஒரு மாதிரி சங்கடமாக இருக்கும். அவங்களே வேணாப்பா போதும், நீ எவ்வளோ தான் வேலை பார்ப்ப, நீ நிறையவே வேலை பார்த்துட்ட போ, அந்த ஜென்ஸ் எல்லாம் அங்கே உட்காந்துருக்காங்களா அவங்களோட சேர்ந்து நீயும் கொஞ்சம் ஜாலியாக பேசிட்டுருன்னு சொல்லும்போது, இல்லை என்னோட டைமிங் இன்னும் முடியல, என் டைமிங் முடிகிற வரைக்கும் நான் வேலை பார்த்துட்டு தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நிமிருவார். அங்கே ஹீரோயின் நின்றுட்டு இருப்பாங்க. இன்னும் அவருக்கு ஹீரோயினை பார்த்த உடனே அவருக்கு அவ்வளோ சந்தோஷம் வந்துடுது, அப்பாடா நம்மளை காப்பாற்ற ஒரு ஆள் வந்துட்டாங்கன்ற மாதிரி அவர் பயங்கர ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறாரு. இங்கே வந்துட்டு சூஜனை காட்டுறாங்க. அவங்களோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல, அவர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு பேக் நிறைய அவங்களுக்கு அந்த குட்டி ட்ரெஸ் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. ஏன்னா இது எதுவும் கடை எதுவும் வைக்க போறியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சூஜன் கேட்பாங்க. இல்லை இது எல்லாமே நானாக ஒவ்வொரு கடையை ஏறி இறங்கி ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்க மாதிரி பார்த்து வாங்கிட்டு வந்திருக்கேன், இதனால் உனக்கு எந்த தொந்தரவும் இருக்காது,
பிடிக்காது. ஆனால் தயவு செஞ்சு இனிமேல் இது மாதிரிலாம் போடாமல் வெளியே ஆஃபீஸ்க்குலாம் போகாத. எனக்கு வந்து நீ இதெல்லாம் நினைப்ப பர்சனலாக எடுத்துக்கக்கூடாது, இதெல்லாம் வந்து கான்ட்ராக்டில் இல்லையே நீ நினைப்ப. ஆனால் என்னால் இதெல்லாம் இப்படி எடுத்துக்காமல் இருக்க முடியல. பப்ளிக் ஒப்பீனியனாக கூட நீ இதை எடுத்துக்கோ, ஆனால் நீ இது மாதிரி போட்டுக்கோ. இதுவும் உனக்கு சரிப்பட்டு வரலன்னு வை, பேசாமல் என் வேலையை விட்டுட்டு நான் ஒரு தையல் மிஷின் வாங்கி போட்டு உனக்கு பொருத்தமான தச்சு கூட நான் கொடுத்துட்றேன். ஆனால் இந்த மாதிரி இருக்காது அப்படி இப்படின்னு சொல்கிறார். இவர் பேசுகிறதெல்லாம் கேட்க கேட்க அவங்களுக்கு சிரிப்பாக வரும். சூஜனுக்கு இப்போ பயங்கர ஹாப்பி ஆகிடுது. அவங்களுக்கு ரொம்ப சரி சரி ஓகே விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு கிஸ் பண்ணிடுறாங்க. அவருக்கு அவ்வளோதான், அதுவே அவருக்கு பெரிய விஷயமா இருக்கும். ரொம்ப ஹாப்பியாக அவரும் ஃபீல் பண்ணிட்டு இருப்பார். இங்கே வந்துட்டு ஹீரோயின் வந்துட்டு இப்போ ஹீரோவுக்கு காஃபி போட்டு கொடுப்பாங்க. உங்களுக்கு ஓகே தானேன்னு கேட்கும்போது எல்லாம் ஓகே தான், பேக் பெயின் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு ஹீரோ சொல்லுவார். சரி ஓகே நான் போயிட்டு உங்களுக்கு டேப்லெட் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிளம்புவாங்க. உனக்கு வேலை இருக்குன்னு சொன்னி எப்படி நீ இங்கே கரெக்டான டைமுக்கு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. வேலை இருக்குதான், அந்த ப்ரௌன் முடி தான் எனக்கு லீவ் கொடுத்து அனுப்புனா அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இல்லை நீங்கள் லீவுன்னு வந்தீங்களா இல்லை ஏதாவது வேறு ஏதாவது யோசிச்சுட்டு வந்தீங்களான்னு கேட்பாரு ஹீரோ. இல்லை எனக்கு வரணும்னு தோணுச்சு அதனால தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லிடுவாங்க. அந்த ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா டேப்லெட் வாங்கிட்டு வீட்டுக்கு போகாமல் ஒரு இடத்த தேடி போய் அங்கே போய் உட்காந்துட்டு அந்த புக் எடுத்துகிட்டு வந்தாங்களா ஹீரோட புக்கு, அதை படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. அதில் வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட லவ்வர் தான் அவங்களுக்கு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்கல்ல, அதனால் அங்கங்கே சின்ன சின்ன நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்காங்க. அதிலலாம் என்ன எழுதிருக்குன்னா இந்த மாதிரி நம்ம பிரிஞ்சு போன காதல் டேட்டெல்லாம் போட்டிருக்கு. ஹீரோயின் வந்து ஹீரோவை பார்த்தாங்கல்ல, அந்த ஃபஸ்ட் டைம் தான் வந்து அவர் வந்து அந்த லவ் அந்த இதிலேருந்து பிரிஞ்சு அந்த வந்திருக்காரு போல இருக்குது. அந்த டேட்லாம் பார்க்கும்போது ஓ அப்போ தான் நாங்கள் 2 பேரும் மீட் பண்ணியிருக்கோமா, அதனால தான் அவன் வந்து என்னை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறானா, இதுதான் காரணமா, அவன் ஆல்ரெடி அந்த இடம் வந்து ரொம்ப காயம்பட்டிருக்கு போல இருக்குது, அதனால தான் அவன் என்னை ஏற்றுக்க மாட்டேங்கிறான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் நினச்சிட்டு இருப்பாங்க. பார்த்திங்கன்னா இவங்க இன்னும் ரிட்டர்ன் வராமல் அங்கே வந்து புக்கை படிச்சுட்டு உட்காந்துட்டு இருப்பாங்க. இங்கே ஹீரோவை போட்டு புளிஞ்சு எடுத்துட்டு இப்போ அந்த ஆம்பளைங்களாம் என்ன செஞ்சுட்டு இருப்பாங்கன்னா எங்கே கூட வாங்க எங்கே கூட வாங்கன்னு சொல்லிட்டு அவருக்கு அந்த ட்ரிங்க்ஸ் அது இதுன்னு பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த ஹீரோவோட மச்சனை இருக்கார்ல, ஹீரோனோட தம்பி, அவர் தான் வந்துட்டு இவரை காப்பாற்றி நீங்கள் இங்கே இருந்தீங்கன்னா அவங்கள உங்களை இந்த மாதிரியே பண்ணி வீணாக்கி விட்டுருவாங்க. அக்கா வந்து மெடிசன் வாங்கிட்டு அந்த பீச்சுக்கு தான் அங்கே தான் போய் உட்காந்துருப்பா, நீங்கள் அங்கே போயிடுங்க, அப்போ தான் இவங்களெல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே திரும்பவும் ஹீரோவை வந்து கூட்டிகிட்டு போயிடுவாங்க. இப்போ என்ன தான் தெரியாது. அப்போ தான் கரெக்டாக ஹீரோயினும் வந்துருவாங்க. வந்தோன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் 2 பேரும் அந்த இடத்துக்கு போனீங்கன்னா உங்களுக்கு ஒரு நல்லா இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க வேறு இடத்துக்கு கிளம்பி இவங்க 2 பேரும் போயிடுவாங்க. அதாவது ஹீரோனோட தம்பியும் தம்பி ஒய்ஃபும் கிளம்பி போயிடுவாங்க. இங்கே வந்துட்டு சூஜனும் அந்த சேவர்கால் அவங்க 2 பேரும் பேசுவாங்க. அப்போ பேசிகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா சாப்பிட்ற விஷயம் அது இதுன்னு பேசிகிட்டே இருக்கும்போது இப்போ தான் 2 பேருக்கும் தெரிஞ்சிச்சுல அவங்க 2 பேரோட லவ்வர் அதாவது ஃப்ரெண்ட்ஸ் தானே, அவங்க கல்யாணம் பண்ணியிருக்காங்க இப்போ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சூஜன் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி உளறிடுவாங்க. அதாவது என் ஃப்ரெண்டு வந்து உங்களோட ஃப்ரெண்டு வந்து சின்சியராக லவ் பண்ணுறான்னு ஒன்று. இப்போ இவர் என்ன என்ன கேட்பாருன்னா அப்போ உன் ஃப்ரெண்டு வந்துட்டு உண்மையாகவே வந்துட்டு ஹீரோவை லவ் பண்ணுறாளா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் அது ஒன் சைட் லவ் தான், ஆனால் உங்கள் ஃப்ரெண்டு வந்துட்டு என் ஃப்ரெண்டை வந்து உண்மையிலே லவ் பண்ணுறானா இல்லையானே தெரியல, அதை சொல்லிடாதீங்க, அவள் சொல்ல வேணா, தெரியவே கூடாதுன்னு வேற சொல்லி வச்சிருந்தா அப்படின்ற மாதிரி இவங்க சொல்லுவாங்க. சொல்லுவாருன்னா இது ஒன் சைட் லவ் தான் அப்படின்னு சொல்லிட்டு நீ நினைக்கிறியா, அது மட்டும் இல்லாமல் அந்த பொண்ணு ஒருத்தவங்க லவ் பண்ணால் அது லவ் பண்ணுதுன்னு கூடவா அந்த நாலேஜ் கூடவா அவனுக்கு இல்லாமல் இருக்கும் அப்படின்ற மாதிரி இவர் ஒரு புதுசாக ஒரு கேள்வியை கேட்கும் போது இப்போ சூஜன் யோசிச்சுட்டே உட்காந்துருப்பாங்க. கேட்பாங்கன்னா அப்போ ஹீரோ வந்து லவ் பண்ணுற மாதிரியான ஆள் தானா அப்படி இப்படின்னு சொல்லும் போது அந்த மாதிரி இல்லாமல் யாராவது இருப்பாங்களா, அவன் வந்து லவ்வுக்கு வந்து ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறவன் தான், ஆல்ரெடி அவன் காயப்பட்டிருக்கான், அதனால தான் இப்போ யோசிக்கிறான் அப்படின்னு. அப்போ ஹீரோ வந்துட்டு இந்த பொண்ணை லவ் பண்ணுவாரா அப்படி இப்படின்னு கேட்கும்போது பார்த்தீங்கன்னா வாய்ப்புகள் இருக்குது, ஆனால் ஒன்ஸ் அவன் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன்னா கண்டிப்பாக அந்த பொண்ணை வந்து விட்டுற மாட்டான் அப்படின்ற மாதிரிலாம் இவர் சொல்லுவார். ஹீரோ வந்துட்டு அந்த பீச்சில் வந்து உட்காந்து பேசிகிட்டு இருப்பாங்க. பேசும்போது பார்த்தீங்கன்னா நீங்கள் நினச்சா எதாக இருந்தாலும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லக்கூடிய ஆள் தானே, இப்போ இந்த மாதிரி இவ்வளோ வேலை வாங்குறாங்கன்னா இதெல்லாம் செய்ய முடியாதுன்னு சொல்ல வேண்டியதானேன்னு சொல்லி ஹீரோயின் கேட்பாங்க. அப்போ ஹீரோவுக்கு புரியும், ஏன்னா இதே கேள்வி தான் ஹீரோ கேட்டிருப்பாரு. அப்போ டக்குன்னு என்ன சொல்வாருன்னா இப்போ புரியுது, என் வீட்டில் போய் நீ எதுக்காக நீ வேலை பார்த்த, அங்கே வேலை பார்க்குற நேரத்தில் இதெல்லாம் என்னால் செய்ய முடியாதுன்னு உன்னால் எப்படி அதை சொல்ல முடியாத சூழ்நிலை இருந்துச்சோ அதே மாதிரி தான் எனக்கும் இருந்தது அப்படின்றது இப்போ எனக்கு புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லுவார். உன்னை ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இந்த ஊர் வந்து நான் பிறந்து வளர்ந்த ஊர் தான், ஆனால் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ஒரு பையனோட வந்து இந்த இடத்துல உட்காந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. ஹீரோ சொல்வார் நிறைய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நீ நினச்சிருக்க அது எதுவுமே நடக்கலைன்றது எனக்கு நல்லாவே புரியுது. சொல்ல வரார் அப்படின்னா உங்கள் லைஃப்பில் எதுவும் நல்லதாக நடந்ததில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிகிட்டே இருக்காதிங்க, இதுக்கு முன்னாடி அப்படி இருந்தது அப்படின்றதுக்காக இதுக்கப்புறமா அப்படி இருக்கும்னு வந்து அவசியம் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லிகிட்டே இருக்காரு. ஹீரோயின் வந்து டக்குன்னு அவங்க சொல்லுவாங்க நீங்கள் சொல்கிறதெல்லாம் எல்லாமே எனக்கு புரியுது, நானும் அதை தான் உங்களுக்கும் சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி ஒரு வாழ்க்கை அதாவது முன்னாடி ஒரு வாழ்க்கை அப்படி ஆனது அப்படின்றதுக்காக இருக்கிற வாழ்க்கையும் அப்படி ஆயிடும்ன்ற மாதிரி நினைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இன்டைரக்டாக அந்த புக்கை படித்தாங்களே அதை வச்சு ஹீரோக்கு முன்னாடி ஒரு லவ் இருந்திருக்கு போல இருக்குது அப்படின்ற மாதிரி இவங்களாம் கெஸ் பண்ணிக்கிட்டு அந்த மாதிரி சொல்கிறாங்க. அந்த மாதிரி என்ன பேசிகிட்டே இருக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு மாதிரி யோசனையாக தான் இருக்குது. அப்போ டக்குன்னு ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி நானும் தான் லவ் பண்ணதில்லை, ஒரு பையன் கூட எங்கேயும் போனதில்லை வந்ததில்லை, அன்றைக்கி உங்களுக்கு ஃபஸ்ட் டைம் நான் கிஸ் பண்ணல அது கூட எனக்கு சரியாக தெரியல அப்படின்னும் போது ஆமாம் உனக்கு கிஸ் பண்ண கூட சரியாக தெரியலன்றது அன்றைக்கி நீ கிஸ் பண்ணும் போதே எனக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். ஆமாம் இப்போ அதுக்கு என்ன பண்ண சொல்கிறீங்க அப்படி இப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ நான் அதை சொல்லிக் கொடுக்குறேன்ற மாதிரி இவர் டக்குன்னு ஹீரோயினை கிஸ் பண்ணிவிடுவார். அதோட இவங்களுக்கு ஒரு மாதிரி ஆகிடும். அதோட பார்த்தீங்கன்னா இவர் அப்படியே பேசிக்கிட்டே நடந்து வந்துட்டு இருப்பாங்க. அப்போ இந்த கிராமத்தில் பேசுகிற பேச்செல்லாம் வந்து வித்தியாசமாக தான் இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறதே நம்மளுக்கு ரொம்ப இதாக இருக்குது, ஏன்னா ஒரு மாதிரி பொடி வச்சே பேசுவாங்கல்ல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லும்போது உங்ககிட்ட வேறு யாராவது ஏதாவது பேசினாங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆமாம்
ஏதோ அவங்க வந்து பேசினாங்க அப்படின்ற மாதிரி சொல்லவும், எதை பற்றி பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. இதை பற்றி பேசினாங்கன்ன உடனே, நீங்கள் அழகாக இருக்கீங்கன்னு யாராவது சொன்னாங்களான்னு சொல்லி கேட்கும்போது, நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எதுவும் பேசலை. உன் பொண்டாட்டி அழகாக இருக்காளா அப்படின்ற மாதிரி கேட்டாங்க அப்படின்னு உடனே, அதுக்கு நீங்கள் என்ன சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கலான்னு அவங்க நினைக்கிறதுக்குள்ள அவர் பாட்டுக்கு போக ஆரம்பிச்சிருவாரு. இவர் மனசில் நம்ம அழகாக இருக்கோம்னு அவர் நினைக்கிறாரா இல்லையா, ஒன்றுமே சொல்லி தொலைய மாட்டேங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு முன்னாடி போகும், வேக வேகம் பின்னாடியே போயிட்டு இருப்பாங்க. இப்போ 2 பேரும் இப்படி நடந்துக்கிட்டே வீட்டுக்கே வந்துடுறாங்க. எங்களுக்கு முக்கியமான வேலைலாம் இருக்கிறதுனால நாங்கள் இப்போவே கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சொல்கிறாங்க. உடனே அந்த பக்கத்து வீட்டில் ரொம்ப அந்த தண்ணி பார்ட்டி இருக்கும்ல, அது வந்துட்டு என்ன சொல்லுதுன்னா ஹீரோட்ட, இந்தாப்பா இன்னும் கொஞ்சம் இது பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லி கொடுக்கவும், ஹீரோயினுக்கு கோவம் தாங்கலை. கோவத்தில் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அதை வாங்கி அவங்க மடக்குன்னு குடிச்சு விடுறாங்க. குடிச்சிட்டு இப்போ அவர்கிட்ட வந்து சத்தம் போடுறாங்க. அவரும் சத்தம் போடுறாரு, நான் உனக்கா கொடுத்தேன், என் மருமகனுக்கு கொடுத்தேன்ற மாதிரி பேசுகிறாரு. என்ன நினச்சிட்டு இருக்க உன் மனசில், என் புருஷனுக்கு இந்த மாதிரிலாம் கொடுத்து அவனை இது பண்ணிட்டு இருக்கியா, உனக்கும் ஒரு மருமகன் இருக்கால, அவன் வந்தானா அவன் இந்த ட்ரம்முக்குள்ளே முக்கி உண்டுலன்னு ஆக்கிடுவேன், என்ன நினச்சிட்டு இருக்க நீ, காலையிலேருந்து ஓவராக ஆடிட்டு இருக்கீங்க எல்லாரும் அப்படின்னு எல்லார்ட்டையும் கத்துறாங்க. அவர் உடனே இவர் ஹீரோவை முறைக்க பார்க்குறாரு. அந்த அங்கிள் முறைச்சோன்னே ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பயந்துக்கிட்டு ஹீரோயின் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. உங்களை அப்புறம் வச்சு இப்போ அது மாதிரி எல்லாரையும் உஷாராக இருந்துக்குங்க, அவ்வளோதான் இவ்வளோதான் சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாரையும் பயங்கரமாக மிரட்டி விட்டுறாங்க. ட்ராப் பண்ணுறதுக்காக ஹீரோயினோட தம்பி ஒய்ஃபும் வந்துட்டே இருக்காங்க. அப்போ ஹீரோ மிரண்டு போய் உட்காந்துருப்பாரு. இதெல்லாம் பார்த்து நீங்கள் மிரண்டு போகாதீங்க அப்படின்னு ஹீரோயினோட தம்பி சொல்வார். ஏன் அப்படின்னா வந்துட்டு எங்கள் அக்கா இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் அவரை வந்து மிரட்டலை, பல தடவை அவரை மிரட்டி விட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஒரு தடவை வந்துட்டு ரோட்டில் ஒரு குட்டி நாய் இருந்தது, அது ஆசையாக வளர்க்கலான்னு சொல்லிட்டு ஹீரோயின் எடுத்து கொண்டு வந்து வளர்த்துட்டு இருப்பாங்க. அப்போ அந்த அங்கிள் என்ன பண்ணுவாருன்னா, அந்த நாயை வந்து சமைச்சு சாப்பிட்லான்னு எடுத்துகிட்டு போயிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஹீரோனுக்கு செம்மக்கும் வந்துடும். உடனே அவரோட காரோட இன்ஜின் இருக்குல்ல, அதை கலட்டி எடுத்துகிட்டு வந்து தண்ணிக்குள்ளே வீசிடுவேன், மரியாதையாக நாயை கொடுன்னு சொல்லிட்டு கேட்கவும் அவர் பயந்துட்டு கொடுத்துருப்பாரு. இந்த மாதிரி எங்கள் அக்கா வந்து பயங்கர கெத்தான ஆள் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு பேசுவார். எங்கள் அக்கா வந்து லேஸ்பட்டவ கிடையாது, ஏதாவது ஒரு விஷயத்துக்கு மேலே ஆசை வச்சுட்டான்னா அதை ரொம்பவே பிரியமாக பார்த்துப்பா, அப்படி தான் உங்கள் மேலேயே அவர் ரொம்பவே பிரியம் வச்சிருக்கா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இவர் ஃபோட்டோ அனுப்பின உடனே அவங்க கிளம்பி வந்துட்டாங்கல்ல, அதெல்லாம் வச்சு இவர் பேசிகிட்டே இருப்பார். இப்போ பாஸ்ட்டை பற்றி பேசுகிறதெல்லாம் ரொம்ப முக்கியமாக, பேசாமல் வண்டியை ஓட்டுறான்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லுவாங்க. ஹீரோ இதெல்லாம் கேட்டுக்கிட்டு எதுவுமே பதில் சொல்லாமல் வெளியே வேடிக்கை பார்த்துக்கிட்டே இப்படி வந்துகிட்டே இருப்பார். இப்போ பஸ் ஸ்டாப்பில் வந்து இறக்கி விட்டுருவாங்க. இறக்கி விட்டோன்னு பார்த்தீங்கன்னா அவங்க இன்னைக்கு ஹீரோயின் இறங்கும் போது ஒரு வண்டி வந்துடும். ஒன்று ஹீரோ டக்குன்னு அவங்கள பிடிச்சி அப்படியே காப்பாற்றிடுவார். இதை பார்த்தோன்னே ஹீரோயின் அப்படியே ஒரு லவ்வாக வந்து அவர் ஹீரோ வந்து பார்ப்பாங்க. பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இதை வந்து ஹீரோனோட தம்பி ஒய்ஃப் இருக்காங்களா, அவங்க வந்து நோட் பண்ணிடுவாங்க. நோட் பண்ணிவிட்டு இப்போ அவரோட ஹஸ்பண்ட் கிட்ட என்ன கேட்பாங்கன்னா, உங்கள் அக்காவும் அவரும் வந்துட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்களா, இல்லை இப்போ தான் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிருக்காங்களான்னு இவருக்கு ஒன்றுமே புரியாது. இல்லை அவங்க பண்ணுறதெல்லாம் பார்த்தா எனக்கு அப்படி தான் ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. கெஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவரோட வீட்டுக்காரர் ஒத்துக்க மாட்டாரு. அதாவது ஹீரோனோட தம்பி, லூசுத்தனமாக பேசாத, அவங்க 2 பேருமே லவ் பண்ணி தான் கல்யாணம் பண்ணியிருக்காங்க, அது எப்படி கல்யாணம் பண்ணிக்கிட்டு லவ் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரிலாம் இவர் கேட்டுட்டு இருக்காரு. இப்போ என்னடா இது, நம்ம யோசிச்சது தப்புன்னு சொல்லியாச்சு, சரின்னு சொல்லிட்டு இப்போ அவங்க 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு போயிடுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ பஸ் ஸ்டாப் வந்தாங்களா, பஸ்ஸும் வந்துடுது. பஸ்ஸில் வந்து புக் பண்ணியிருக்காங்க டிக்கெட், அதாவது 2 பேரும் தனித்தனியாக தானே வந்தாங்க, ரிட்டன் டிக்கெட்டும் தனித்தனியாக தான் போட்டு வச்சிருக்காங்க. அதோட வேறு இடத்துல இருக்கவும் ஹீரோயின் வந்து கேட்பாங்க, இங்கே நம்ம வந்துட்டு ஒன்றா உட்காந்துக்கலாமா, யார்கிட்டையாவது சீட்டை மாற்றி கேட்கலாமான்னு கேட்கும்போது ஃபஸ்ட்டு ஹீரோ வந்து ஓகே சொல்கிறாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, அதெல்லாம் பண்ணக்கூடாது, இப்போ ஒருத்தவங்க சீட்டு ஒன்றா போட்டிருக்காங்கன்னா அவங்களோட ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்காக தானே போட்டிருப்பாங்க, அதை போய் நம்ம டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரிலாம் நம்ம இருக்கக்கூடாது, வேணா நீ தனியாகவே உட்காந்துக்கும், நானும் உட்காந்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவார். ஹீரோயினுக்கு இந்த மரமண்டையை வச்சுட்டு என்ன தான் பண்ணுறதோ தெரியலன்ற மாதிரி இருக்கும். தனியாக உட்காந்துக்கிறாங்க. ஹீரோவை திரும்பி வேற பார்த்துட்டே இருக்காங்க. இப்போ அவங்க மைண்டில் ஃபுல்லாக என்ன ஓடிட்டே இருக்குன்னா, ஏதாவது ஒரு ட்ராமாவோ ஏதாவது ஒரு படம் இருந்ததுன்னா 2 பேரும் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. கடைசியில் முடிகிற நேரத்துக்கு 2 பேருமே ஒரு கிஸ் பண்ணி அப்படியே ஒன்று சேர்ந்துடுற மாதிரி தான் எல்லாமே முடியும். இல்லை என்னன்னா, நம்ம தெரியாமல் ஒரு தடவை ஒரு கிஸ் பண்ணிட்டோம், இப்போ அவர் பதிலுக்கு கிஸ் பண்ணிட்டார், இதுக்கப்புறம் என்னன்னே தெரியாமல் போயிட்டுருக்கே, இது எங்கே போய் முடிய போதோ தெரியலையே அப்படின்ற மாதிரி யோசனையில் இருப்பாங்க. இப்போ வீட்டுக்கும் வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பூனை எடுத்து ஹீரோ கையில் ஃபஸ்ட்டு வந்தோடனே எடுத்து வச்சுக்கிட்டு இப்போ 2 பேரும் பேசிகிட்டே இருக்காங்க. பேசும்போது நாளைக்கு வேணால் லீவ் எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்கிறாரு. இல்லை இன்றைக்கே நான் லீவ் கொடுத்துட்டாங்க, அதனால் நாளைக்கு நான் வேலைக்கு போய் தான் ஆகணும், நீங்கள் வேணால் நாளைக்கு ஆஃபீஸ்க்கு லீவ் போட்டு அதாவது ரெஸ்ட் எடுத்துக்கோங்க, ஏன்னா உங்களை தான் புழிஞ்சு எடுத்துட்டாங்க அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்லுவாங்க. சரி ஓகே 2 பேரும் தூங்க போகலான்னு சொல்லிட்டு அவங்கவுங்க ரூமுக்கு 2 பேருமே போகிறாங்க. போகிறதுக்கு 2 பேருக்குமே மனசில் இருந்தாலும் அப்படியே வலுக்கட்டாயமாக அவங்கவுங்க ரூமுக்கு போய் கதவை சாத்திக்கிறாங்க. அங்கே போனோன்னு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப வெக்கமாக வருது. ஹீரோவை பார்க்கும் போதெல்லாம் போயிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ரூமில் போய் அன்றைக்கி எடுத்த ஃபோட்டோஸ்லாம் அவங்க தம்பி அனுப்புறாருல அந்த ஃபோட்டோஸையும் பார்க்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஹீரோ வந்து அந்த பீச்சில் இருக்கும் போது தனித்தனியாக வளைச்சு ஃபோட்டோ எடுத்திருப்பாரு. அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஒன்று தோணுது, ஹீரோ கிட்ட கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, அங்கே அவங்க எல்லாரும் வந்து, அதாவது எங்கள் ஆன்ட்டிலாம் வந்து உங்கள்கிட்ட கேட்டாங்கல்ல நான் அழகாக இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கு நீங்கள் என்ன பதில் சொன்னீங்கன்னு சொல்லிட்டு மெசேஜை டைப் பண்ணி அனுப்பி விட்டுறாங்க. ஐயோ அனுப்பி விட்டுட்டேனே, இப்படி ஒரு மானங்கடத்தனமாக நடந்துக்கிட்டேனே, இப்போ என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது, எதுக்கு தான் இப்படிலாம் நான் கேட்குறேனோ தெரியலையே, இல்லை அப்படிலாம் ஒன்றும் இல்லை, பெருசாலாம் ஒன்றும் அழகில்லை, அப்படி இப்படின்னு ஏதாவது சொன்னால் என் மூஞ்சில் கொண்டு தான் எங்கே வச்சுப்பேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தனக்கு தானே ரொம்பவே புலம்புவாங்க. ஏன்னா அவர் என்ன தான் பதில் அனுப்புவான்னு தெரியலேன்னு ரொம்பவே யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா நீ ரொம்ப அழகாக இருக்க அப்படின்னு தான் நான் சொன்னேன் அப்படின்னு சொல்லி மெசேஜும் அவரும் அனுப்பி விட்டுருவாரு. இவங்களுக்கு அதை பார்த்தோன்னா கையில் பிடிக்க முடியாது, அந்த அளவுக்கு ரொம்ப குஷியாக போயிடுவாங்க. ஹீரோக்கும் அவங்க அனுப்புகிற மெசேஜில் பார்த்துட்டு சிரிப்பே வராது, அந்த மூஞ்சில் லைட்டாக
சிரிப்பு வந்துட்டு இருக்கும். ஹீரோயினும் இங்கே பயங்கர குஷியாக இருப்பாங்க. உடனே நினச்சிப்பாங்க இப்படியே தனித்தனியாகவே இருக்கணுமா, நம்ம 2 பேரும் எப்போ தான் சேர போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிட்டு எந்திரிச்சே உட்காந்துருவாங்க. என்ன இந்த மாதிரிலாம் மூளை யோசிக்குது, ஒரே நாளில் இந்த அளவுக்குலாம் சேஞ்ச் ஆயிடுச்சு, நேற்று தான் அவன் மேலே இவ்வளோ கோவமாக இருந்தேன் அப்படின்னு தனக்கு தானே கேட்டுப்பாங்க. இந்த ஓரன்னு அவரோட பாய் ஃப்ரெண்டு இருக்காங்களா அவங்கள காட்டுறாங்க. இவங்க இந்த ஓரன் இருக்காங்களா ஹீரோனோட ஃப்ரெண்டு, அவங்க வந்துட்டு காலையில் எந்திரிக்கிறாங்க. அவங்க அந்த டீட் பண்ணுறாங்களா அந்த லவருக்காக நிறைய டிஷ் எல்லாம் செஞ்சு வச்சுட்டு இவங்க கிளம்பிடுறாங்க. அவர் கண்ணு முழிச்சு பார்க்குறாரு, நிறைய சாப்பாடு செஞ்சு வச்சுருக்காங்க. ஆனால் எதையும் மூடாமல் திறந்தே வச்சுட்டாங்க. அவர் பாட்டுக்கு ஆனால் அதெல்லாம் அவர் பெருசாக எடுத்துக்கல, அதெல்லாம் பார்த்துட்டே இருக்காரு. அதோட மூடுனா எப்படி நம்மளுக்கு தெரியும். அதோட சரின்னு சொல்லிட்டு இங்கே வந்துடுறாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் நின்றுட்டு இருக்காங்க. அங்கே வந்து நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்க குழந்தை குட்டியோடு நின்றுட்டு இருக்காங்க. பஸ்ஸில் ஏற்றி விடுறதுக்காக அதுங்களை கொஞ்சம் கொஞ்சம் அப்படியே நைஸ் ஐஸ் வச்சு ஸ்கூலுக்கு அனுப்புவாங்களே அந்த மாதிரிலாம் அனுப்பிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்க பார்க்க அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஆசையாக இருக்குது. எப்படா இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில் நடக்கும், நம்ம எப்போ இந்த மாதிரி ஒரு குடும்ப ஹிஸ்டரியாக மாறுவோம், இந்த மாதிரி பிள்ளைங்களெல்லாம் எப்படி நம்ம கிளப்பி அனுப்புவோம், இதெல்லாம் நடக்குமா நடக்காதா ஆண்டவா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப புலம்புவாங்க. இவர் லவ்வர் வந்து கால் பண்ணுறாரு, என்ன இவ்வளோ சீக்கிரம் வேலைக்கு கிளம்பிட்டேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை நேற்று தான் நீ சொன்னில ஈவினிங் வந்து டேட் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால தான் இப்போ வெள்ளனை போனால் வெள்ளனை வந்துடலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லுவாங்க. சரி ஓகே நான் ஈவினிங் வந்து டிக்கெட் புக் பண்ணிடுறேன், சீக்கிரமாக வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபோனையும் கட் பண்ணிடுறாரு. காட்டுறாங்க அவங்க வந்துட்டு அவங்க பாய் ஃப்ரெண்ட் வாங்கி கொடுத்தாருல அந்த குட்டி ட்ரெஸ் அதெல்லாம் போட்டு பார்க்குறாங்க. இவன் என்ன மண்ணாங்கட்டியில் போய் வாங்கிட்டு வந்தா, எல்லாம் கன்றாவியாக தான் இருக்குது. அவங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது, அது அவங்களுக்கு எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது. ஆனால் அவங்களுக்கு வந்து பழக்கம் இல்லாததுனால அவங்களுக்கு வந்துட்டு அதை போடுறதே பிடிக்க மாட்டேங்குது. இது என்னது இது எப்பவும் போடுற மாதிரி தானே இருக்குது, இதை போய் கடைக்கடையாக தேடி அலைஞ்சு வாங்கினா நம்மக்கிட்ட கதை வளர்ந்துட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இது குப்பையில் தான் பொண்ணுன்னு நினச்சிக்கிறாங்க. இதெல்லாம் சரி வராதுன்னு சொல்லிட்டு இப்போ ஆன்லைனில் சர்ச் பண்ணி அந்த மாதிரி தேடிட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி கொடுக்குறாங்க குட்டி ட்ரெஸ்லாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கவும், ஓ இந்த மாதிரிலாம் வேறு ஷாப் இருக்கா, போய் அங்கே போய் டைரெக்டாக பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. அங்கே போனோன்னே இவங்களுக்கு வந்து அளவு எடுத்துக்கிறாங்க. ஏன் எதுவுமே எனக்கு வந்து பொருத்தமாக இருக்க மாட்டேங்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்குறாங்க. அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இது வந்துட்டு ஒவ்வொரு விதமான ஃபேஸ் கட் தான் இருக்கும், அதாவது ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அந்த மாதிரி தான் உடல் அமைப்பும் வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான் இருக்கும். அதனால் கரெக்டாக இந்த சைஸ் அப்படின்றது அவங்களுக்கு பொருத்தமாக இருக்காது. அதை கஸ்டமைஸ் பண்ணும்போது தான் அவங்களுக்கு பொருத்தமானது அவங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் நாங்கள் இந்த ஷாப் வச்சுருக்கோம் அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுது. அது மட்டும் இல்லாமல் அவங்க வச்சுருக்க மெட்டீரியல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே இருக்குது. என்ன நீங்கள் இதெல்லாம் ஒரு புக்லெட் மாதிரி போட்டு வச்சுருக்கீங்க, அதாவது மெட்டீரியல்லாம் பார்க்குறாங்க, இதெல்லாம் நீங்கள் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நல்லா பண்ணலாமேன்னும் போது, இல்லை எனக்கு சீக்கிரம் கல்யாணம் ஆக போகுது, இது ஒரு பார்ட் டைமாக தான் நான் பார்த்துட்ருக்கேன், நிறைய ஆர்டர்ஸ் வரும் ஆனால் நான் எதுவுமே எடுத்துக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. இவங்களுக்கு இந்த மாதிரி கஸ்டமைஸ் பண்ணி போடும்போது பார்த்திங்கன்னா இவங்களுக்கு கரெக்டாக அது ஃபிட் ஆன மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டாவது அவங்க சொல்கிற விஷயங்கள் அதில் உள்ள அந்த இதெல்லாம் பார்க்குறது வந்து அந்த மெட்டீரியல் இதெல்லாம் பார்க்குறது இவங்களுக்கு ரொம்பவே ஆசையாக இருக்குது, ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போ வந்துட்டு இந்த பிஸ்னஸ் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி அவங்க மைண்டில் தோணுது. அதனால் தேவையான விஷயங்களை மட்டும் அவங்கக்கிட்ட இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிட்டும் வந்துடுறாங்க. சரி இப்போ ஒரே ஒரு பீஸ் மட்டும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. என்ன ரேட்டுன்னு கேட்கும்போது பார்த்திங்கன்னா அவ்வளோ விலை சொல்கிறாங்க. என்னது ஒரு பீஸ் இவ்வளோ ரேட்டா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. சரி வேறு வழி இல்லை, இவ்வளோ விஷயம் பேசிட்டோம், இப்போ காசு கொடுத்து வாங்கிட்டு தான் வரணும்னு சொல்லிட்டு ஒரு பீஸை மட்டும் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இப்போ ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா மசாஜ் சென்டருக்கு போயிட்டு அந்த அவருக்கு முதுகு வலியாக இருக்குல்ல அதெல்லாம் அதுக்காக போயிருப்பார். அங்கே பார்த்திங்கன்னா ஓரனோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கார்ல அவரும் வந்திருப்பார். என்ன நீங்கள் இங்கே இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது இப்போ ஹீரோ என்ன சொல்வார்னா, என் ஒய்ஃபோட வீட்டுக்கு போயிருந்தால அங்கே கொஞ்சம் வேலை அதிகமாகிடுச்சு, பேக் பெயின் வந்துருச்சு, அதனால தான் அந்த மசாஜ் சேர் இருக்கும் அந்த சேரில் உட்காந்துட்டு கொஞ்சம் நேரம் போகலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு சொல்லுவார். அதோட இவர் டக்குன்னு இவர் என்ன கேட்பாருன்னா, நீங்களும் அவங்களும் லவ் பண்ணுறீங்களா அப்படி இப்படின்ற மாதிரிலாம் கேட்பாரு. உடனே சரி ஓகே அது உங்கள் பர்சனலாக கிளம்புறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஆல்ரெடி உங்கள் 2 பேருக்கும் ஒத்தே போகாதுல. உடனே ஹீரோ என்ன சொல்வார்னா, என்கிட்ட ஏதாவது பேசணும்னு நினைக்கிறியா, வா காஃபி சாப்பிட்டுட்டே பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இவரை கூப்பிடுவார். 2 பேரும் இப்போ வருவாங்க. வந்து ஹீரோனோட ஃப்ரெண்ட் அந்த ஓரன் இருக்காங்களா அவளை தானே லவ் பண்ணுறா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணுறோம், ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் ஸ்கூல் டேஸ்லேருந்தே நாங்கள் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஆனால் பார்த்திங்கன்னா ஒன்றுமே இல்லாத விஷயத்துக்கு கூட நாங்கள் 2 பேரும் அடிச்சு பிடிச்சி உருண்டுட்டு இருப்போம். போது எங்களுக்குள்ள எதுவுமே தெரியாது, நல்லா ரத்தம் வர அளவுக்கு கூட புறாண்டிக்கிட்டு சண்டை போடுவோம். ஆனால் உடனே சேர்ந்துருவோம். அதெல்லாம் எங்களுக்குள்ள ரொம்ப சந்தோஷத்தை ஏற்படுத்துச்சு. ஆனால் இப்போல்லாம் வந்துட்டு நான் என்ன பேசினாலும் அவளும் சண்டை போட மாட்டேறா, அவன் என்ன பேசினாலும் நானும் எதுவும் கேட்க மாட்டேறேன். இது வந்து எங்களுக்குள்ள ஏதோ பிரிவினை ஏற்படுத்துகிற மாதிரி எனக்கு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்லுவார். ஆனால் நீ அவளை லவ் பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாரு. லவ்வா, அவள் இல்லாமல் என்னால் வாழவே முடியாது, அந்த அளவுக்கு எனக்கு அவளை பிடிக்கும், அவள் இல்லாமல் எனக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாரு. உடனே ஹீரோ என்ன கேட்பாருன்னா, இந்த அளவுக்கு சொல்கிற நீ அவளுக்கு என்ன பிடிக்கும் அப்படின்றத ஒரு நாளாவது யோசிச்சு பார்த்துருக்கியா, அவளுக்கு என்ன தேவைன்றது நீ யோசிச்சிருக்கியான்னு சொல்லிட்டு கேட்பாரு. ஒருத்தவங்களை விரும்புகிறோம் அப்படின்னா அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, அவங்க என்ன ஆசைப்படுறாங்கன்றது முக்கியத்துவம் கொடுக்கும் போது தான் அந்த உறவு வந்து ஆரோக்கியமானதாக இருக்கும். இப்போ என்னையே எடுத்துக்கோ, நாங்கள் 2 பேர் கல்யாண லைஃப்பில் உள்ள வரும்போது பெருசாக இந்த எதிர்பார்ப்பும் நாங்கள் வச்சுக்கல. அது இல்லாமல் நான் இப்படி தான் இருப்பேன் நாங்கள் 2 பேருமே சொல்லிக்கிட்டதுனால எங்களுக்குள்ள அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் வந்ததில்லை. ஆனால் இப்போ படிப்படியாக பார்க்கும்போது இப்போ எங்களோட லவ் வந்துட்டு அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி தான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஹீரோ சொல்லுவார். எந்த ஒரு ரிலேஷன்ஷிப்லேயுமே வந்துட்டு உண்மை இருக்கணும், அதை மறைச்சு பொய்யாவோ இல்லை வேறு மாதிரியோ இருந்தோம்னா அது கண்டிப்பாக அது பிரேக்கப்பில் தான் போய் முடியும். அது எந்த ரிலேஷனாக இருந்தாலும் அப்படி தான், குறிப்பாக லவ்லாம் அப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் ஹீரோ சொல்லுவார். ஞாபகம் வச்சுக்கோ, கொஞ்சம் ஹானஸ்டாக இரு, அவளுக்கு என்ன தோணுதோ அதெல்லாம் பார்த்து பண்ண யோசி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு
அவர் கிளம்ப போகிறாரு. இப்படி அப்படியே உட்காந்துட்டே இருக்காரு. போகிறவர் டக்குன்னு நின்றுட்டு லவ் பண்ண அந்த மாதிரி டேட்ஸுங்கிற பாருங்க, டேட்டுக்கெலாம் போவாங்கல்ல, அந்த மாதிரி போகிறது எங்கே போகிறது அப்படின்ற மாதிரி ஹீரோ கேட்டுட்டு இருப்பாரு. அதோட இங்கே வந்து அவங்களோட ஒய்ஃபு ஹீரோனை காட்டுவாங்க. அவங்க இந்த டேபிளை தான் தொடச்சிக்கிட்டு இருப்பாங்க. துடைக்கும் போதே பார்த்தீங்கன்னா ஹீரோ கிஸ் பண்ணதே தான் அவங்களுக்கு ஞாபகம் வந்து போயிட்டுருக்கு. அதோட இவங்களுக்கு ஒரு மாதிரியாகி பயங்கர கோவம் வந்து அப்படியே பேய் பிடிச்ச மாதிரி துடைக்க ஆரம்பிச்சிருவாங்க. சூஜன் அந்த நேரத்துக்கு அங்கே வந்துட்டு என்னடி ஆச்சு, என்னடி பண்ணிக்கிட்டு இருக்க டேபிளை போட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இப்போ இவங்க வந்து கேட்கும்போது இல்லை அந்த டேபிள் ரொம்ப அழுக்காக இருந்துச்சு அப்படி இப்படின்னு இவங்க தான் எதை பார்த்தாலும் தொடச்சிக்கிட்டு தானே இருப்பாங்க. அதோட சொல்லிட்டு இருக்காங்க. சரி நீ என்ன இந்த பக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது ஒன்றும் இல்லை, நான் இப்போ வந்துட்டு உன்னை வந்து அளவு எடுக்கலாமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தெரியும். அதில் இவங்க பாட்டு கேட்பாங்க. இல்லை இப்போ நம்ம வந்துட்டு நம்மளுக்கு இப்போ செட் ஆகலை, அந்த குட்டி ட்ரெஸ்ஸை செட் ஆகலை அப்படின்னா ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணிட்டு போயிட்டு அங்கே போய் ஒரே ஒரு பீஸ் வாங்குறதுக்கு அவ்வளோ அமௌண்ட்டு செலவு பண்ண வேண்டியதாக இருக்குது. அதனால இப்போ நான் உன்னோட அளவு இந்த மாதிரிலாம் நம்ம அளவு எடுத்து வச்சுக்கிற மாதிரி நிறைய பேருங்கிட்ட நம்ம அளவு எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா ஆன்லைன்லேயே வந்துட்டு அவங்களுக்கு தேவையானதை வந்து நம்ம கஸ்டமைஸ் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா கரெக்டானதாக போய் அவங்களுக்கு சேரும். அது இல்லாமல் நல்ல குவாலிட்டியாக போய் சேரும். நான் இப்படி தான் ஒரு இடத்துக்கு போயிருந்தேன், அங்கே கஸ்டமைஸ் பண்ணி விற்கிறாங்க. அதில் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா கொல்ல விலை போட்டு விற்கிறாங்க. அந்த விலை கொடுத்து தான் ஒன்று வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எனக்கு நல்லா இருக்குன்னு தோணுது. அதாவது இந்த பிஸ்னஸ் நல்லா இருக்குன்னு எனக்கு தோணுது. இதை நான் பண்ணலான் இருக்கேன். அதாவது நான் என்னோட வேலை என்னென்னா இந்த மாதிரி 4 இடத்துக்கு தேடி போகிறது, அவங்களோட மெஷர்மெண்ட் மட்டும் எடுத்துக்கிறது, அதை வந்துட்டு தைக்கிறது வந்து இப்போ ஆல்ரெடி தச்சிட்டு இருக்கலாம். அந்த பொண்ணுக்கிட்டேயே இந்த ஆர்டரை வந்து கொடுத்து தச்சு வாங்கிலான்னு பார்க்குறேன். இதை வந்து ஒரு பார்ட் டைம் ஜாபாக தான் பண்ணலான் இருக்கேன். ஏன்னா இதில் நிறைய காசும் பார்க்க முடியுது. நிறைய பேருக்கு இந்த சிரமம் இருக்கும்ல, அதாவது கடமைக்குன்னு வாங்கியிருப்பாங்க, கஸ்டமைஸ் பண்ணி போடும்போது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக இருக்கும்ல, அதனால இதை நம்ம பண்ணலான்னு தோணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கேட்கும்போது ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீ இந்த அளவுக்கு இதில் ஆர்வமாக இருக்க, நீ எதுக்கு ஆர்டர்லாம் எடுத்து இன்னொருத்தவங்கள்ட்ட கொடுக்கணும்னு நினைக்கிறேன்? உனக்கு என்ன ஆசை? நீ ஒரு பிஸ்னஸை வந்து நீயா வந்து பண்ணணும், நீயா மேனேஜ்மெண்ட்டில் இருந்து பண்ணணும்னு தானே உனக்கு ஆசை, அதை நீயே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி கேட்கவும் இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அது ஆசை தான், ஆனால் இப்போ நான் ஒரு நல்ல பொசிஷனில் வேலை பார்த்துட்டு இருக்கேன். இப்போ இது வந்து பார்ட் டைமாக தான் இப்போ நான் பார்க்குறேன். இப்போ நான் அந்த வேலையை எனக்கு எவ்வளோ முக்கியம்னு உனக்கு நல்லா தெரியும். ஏன்னா எங்கள் அம்மா எல்லாரையும் நான் தான் பார்த்துக்கிறேன். இப்போ வேலையை விட்டுட்டு இதை சொந்த பிஸ்னஸ் தொடங்குறேன் அப்படின்னா வந்துட்டு அதுக்கு நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்லாம் பண்ணணும். உனக்கு அந்த சூழ்நிலைலாம் தெரியும்ல, அதனால் கொஞ்ச நாளைக்கு பார்ட் டைம் ஜாபாக பார்க்குறேன், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிட்டு அங்கேருந்து அவங்களும் போயிடுவாங்க. பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாப்பில் வந்து உட்காந்துட்டு இருப்பாங்க. அங்கே ஒரு 3 பசங்க நின்றுட்டு, பொம்பளை பிள்ளைங்க நின்றுட்டு என்ன பேசும்னா, அதாவது அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ் பற்றிலாம் நின்று பேசிட்டு ரொம்ப சிரிச்சுட்டு இது பண்ணிட்டு இருக்குங்க. அதை கேட்டோன்னே ஹீரோயின் வந்து சம்மந்தமே இல்லாமல் அவங்களுக்குள்ளே மூக்க நுழைச்சிட்டு, இந்த ஃபர்ஸ்ட் லவ்ன்றதெல்லாம் பெரிய சாபம் தான், அதில் வந்துட்டு ஒரு கிஸ்ஸை தவிர வேறு என்ன அதுக்கு மேலே கிடைக்க போகுது, அதுக்கப்புறம் என்ன இருக்குன்றது கூட நம்மளுக்கு தெரியாது, இது பெரிய சாபம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு புலம்புவாங்க. மட்டும் இல்லாமல் அந்த 3 பிள்ளைங்களும் பார்த்தீங்கன்னா இது என்னது, இது சம்மந்தமே இல்லாமல் என்னமோ புலம்பிகிட்டு இருக்கேன்னு பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோயின் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, இதுக்கு பிறந்ததுலேருந்து சிங்கிளாகவே இருந்துட்டேன், ஒரே ஒரு கிஸ்ஸை கொடுத்துட்டு அவன் பாட்டுக்கு போயிட்டானே, நான் இதையே யோசிச்சுட்டு இருக்கேனே அப்படின்ற மாதிரி அவங்க பாட்டுக்கு யோசிச்சுட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா அப்படி கீழே குடிச்சிட்டு ஒரு மாதிரி கதறிட்டு இப்படி முழிப்பாங்க பாருங்க. பக்கத்தில் ஹீரோ உட்காந்துருப்பாரு. பார்த்தோன்னா உங்களுக்கு அதிர்ச்சி ஆகிடும். நீங்கள் எப்போ வந்தீங்கன்னு கேட்கும்போது இப்போ தான் வந்தேன், ஏன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்லும்போது ஏதோ ஒரு மாதிரி தெரிஞ்சுது, இப்போ தான் ஆஃபீஸ் விடுற டைம், நான் வீட்டுக்கு தான் போகலான்னு நினச்சேன், நீ உனக்கு இப்போ தானே டைமிங் முடியும், அதனால தான் உன்னையும் பார்க்கலான்னு வந்தேன்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்லுவார். அதோடு பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை உடம்பு எதுவும் சரியில்லை, டாக்டர்கிட்ட போமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. இல்லை நான் ஓகே தான் சொல்லும்போது நீ நல்லா தானே இருக்க, அப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போமான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஹீரோயின் வந்து சரின்னு சொல்லுவாங்க. அப்போவா போகலான்னு சொல்லிட்டு ஹீரோயினோட கையை பிடிச்சி கூட்டு போவார். அவங்களுக்கு சந்தோஷம் தாங்காது. 2 பேர் கையை பிடிச்சிக்கிட்டே வராங்களா. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு ஹீரோயினுக்கு வந்து அவர்கிட்ட கேட்டார்ல, அந்த மாதிரி இடத்துக்குலாம் கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஐஸ்கிரீம் வாங்கியும் கொடுத்துருக்காரு. சாப்பிட்டுக்கிட்டே வராங்க. இப்போ கையை விட்டுட்டாரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கையை அப்படியே தடவிட்டே இருக்காங்க. எங்கேயாவது போய் ஹீரோட கையை பிடிச்சிட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கையை வந்து ஹீரோ கைக்கிட்டே போயிட்டு இருக்கு. ஆனால் அவர் வந்துட்டு ஒரு வேளை வந்து தட்டி விட்டுட்டு அசிங்கப்படுத்திட்டாருன்னா ஒரு மாதிரி ஆயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க, அப்படியே யோசிச்சுட்டே வராங்க. ஹீரோ பார்த்தீங்கன்னா வாயை திறந்தாலே பூனையை பற்றியே பேசிக்கிட்டே வந்துட்டு இருப்பாரு. இருக்க ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா திடீர்னு ஹீரோயின் கிட்ட ஒரு கேள்வி கேட்பாரு. உனக்கு எந்த அனிமல்ஸ் பிடிக்கும்? எனக்கு பூனைனா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே வருவார். ஹீரோயின் டக்குன்னு என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு பிடிச்சதே வந்து நத்தை தான் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவாங்க. நத்தை பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்பாரு. ஆமாம், அதுக்கு தான் பார்த்தீங்கன்னா வீடு வந்து அது மேலேயே வீடு வச்சிருக்குல்ல, அது வந்து எங்கே போனாலும் அதுக்கு கவலையே கிடையாது, போகிற இடத்துலலாம் அது பாட்டுக்கு அது வீட்டில் ஒளிஞ்சிக்கும், இதுதான் ஒரு நல்லது அப்படின்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஹீரோக்கே ஒரு மாதிரி ஆச்சரியமாயிடும். இந்த அளவுக்கு நீ ஸ்மார்ட்டாக யோசிச்சுட்டு நத்தையை பற்றி இப்படி ஒரு விஷயம் சொல்லிட்டே அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா அங்கெல்லாம் கேம் விளையாடிட்டு இருப்பாங்களா, அந்த கேம் கிட்ட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோனோட கையை பிடிச்சி திரும்பவும் கூட்டிகிட்டு போக ஆரம்பிச்சிருவாரு. இதே இடத்துக்கு தான் ஓரனும் அவங்க கேர்ள் ஃப்ரெண்டும் வந்திருப்பாங்க. அவங்க போகிற இடம் வந்து இந்த பக்கம் பார்த்தா இவர் தான் காலையில் சொன்னார் ஐடியா கொடுத்தது இந்த இடத்துக்குலாம் போகலான்னு. அதே இடத்துக்கு தான் அவரும் ஆளை கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. யாராக இருக்குன்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் பார்க்குறாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த அவர் சேவோட லவர் இருக்கா அந்த ஓரனுக்கு தெரியுது, இவர் நம்ம ஃப்ரெண்டு தான் அவள் ஹஸ்பண்டோட வந்திருக்கா போல இருக்குது. ஏன்னா இவங்களுக்கு இன்னும் தெரியாது இவங்க இந்த மாதிரிலாம் வேலை பார்த்துட்டு இருக்கிறது. அவட ஆச்சரியமாக பார்த்துட்டு இருக்காங்க. இப்படி விளையாடிட்டு இருக்காங்களே சின்ன பிள்ளை தரமா அப்படின்னு சொல்லிட்டு ஹாப்பியாக இருந்தால் சரிதான் அப்படின்ற மாதிரி அவங்களும் நினச்சிட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, அந்த பலூனை வந்து போட்டு உடச்சி ஒரு கிஃப்ட் கொடுப்பாங்கல்ல, அந்த விளையாட்டு தான் விளையாடலான்னு சொல்லிட்டு நினைக்கிறாரு. பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருக்காரு, ஒரு பலூனை கூட அவர் உடைக்கவே இல்லை. உடனே ஹீரோயின் என்ன திரும்ப காசு கொடுத்து வாங்கிட்டே இருக்காரு. உடனே ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த
இந்த தடவை நான் ட்ரை பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்கிறாரு. ஹீரோயின் இப்போ போடுறாங்க, ஒன்று கூட மிஸ் ஆகலை, எல்லாத்தையும் போட்டு விட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஆச்சரியமாக போயிடுது, இந்த அளவுக்கு இவ்வளோ ஷார்ப்பானவளாக இருக்காளே அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இப்போ அவங்களுக்கு கிஃப்ட்டாக என்ன கிடைக்கிறதா இருந்திருக்கும்னா ஒரு நத்த பொம்மை தான் கிடைக்கும். அதாவது டெட்டி பியர் இருக்குல்ல, அந்த ஷேப்லேயே வந்து நத்த பொம்மை ஒன்று வச்சிருப்பாங்க. நத்த பொம்மைக்காக தான் இவ்வளோ காசு கொடுத்து செலவு பண்ணி நம்ம இதை வாங்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அதுக்கு நம்ம கடையில் போய் காசு கொடுத்து வாங்கியிருந்தாலும் இதை விட கம்மியாகவே கிடச்சிருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அதாவது ஹீரோ இப்போ என்ன சொல்வாருன்னா, அது எனக்கு முக்கியம் இல்லை, உனக்கு நத்த பொம்மை தானே பிடிக்கும்னு நீ சொன்ன, நத்த பிடிக்கும்னு சொன்னேன், அதை பார்க்கும்போது அதை உனக்கு வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, அதனால தான் அப்படின்னு சொல்லும் போது அதை சொல்லிட்டு இந்தா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட அந்த பொம்மையை கொடுத்துட்டு, அது மட்டும் இல்லாமல் ஒரு ஜுவல் பாக்ஸ் இருக்கும், அதையும் சேர்த்த மாதிரி ஹீரோயின்கிட்ட கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு வேகமாக அங்கேருந்து ஓடிடுவார். இப்போ ஹீரோயினுக்கு ஒன்றுமே புரியாது. அவங்க சூஜன் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு இப்போ ஹீரோயின் சொன்ன மாதிரி இந்த பிஸ்னஸ் வந்து நம்ம சொந்தமாக எடுத்து பண்ணா என்ன அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு பார்ட் டைமில் கொஞ்சம் ஆர்வமாக பண்ணி பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவங்க வேலையெல்லாம் ஈடுபட்டுட்டே இருப்பாங்க. இந்த டைமில் அந்த சிஇஓ கால் பண்ணுவார், அந்த காலை கூட அவங்க ரெஸ்பான்ஸ் பண்ண மாட்டாங்க. இவருக்கு இவங்க கால் எடுக்கலனாலே ஒரு மாதிரி ஆகிடுமே. வீட்டு வாசலில் கீழே நின்றுக்கிட்டு அவ்வளோ கால் பண்ணுவார், அவங்க எடுக்கவே மாட்டாங்க, எட்டி கூட வந்து பார்க்க மாட்டாங்க. உடனே வீட்டுக்கு திரும்பி வந்துடுவார். உடனே அவங்க வேலையெல்லாம் முடிச்சுட்டு நிதானமாக இவரை பார்க்க வருவாங்க. நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க, கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேங்கிற, மெசேஜ் பண்ணாலும் பார்க்க மாட்டேங்கிற, உன் வீட்டு வாசலில் தான் நீ இவ்வளோ நேரம் நின்றுட்டு வந்த, ஒரு நிமிஷம் ஆயிருக்குமா நான் மேலே ஏறி வரத்துக்கு, உன் வீட்டுக்கும் நீ அலோவ் பண்ணவே மாட்டேங்கிற, அப்படி என்ன தான் உன் வீட்டில் வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சோகமாக கேட்பாரு. இப்போ இவங்க 2 பேரும் பேசிகிட்டே இருக்கும்போதே என்னென்னமோ பண்ணி அவங்க பேசி சமாதானமும் பண்ணி வச்சிடுறாங்க. இவர் அவரும் சமாதானம் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் 2 பேரும் ஹேர் ட்ரையர்லாம் எடுத்துகிட்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அதுக்கு தான் இப்போ இவர் என்ன கேட்பாருன்னா, நம்ம இந்த மாதிரி இன்னொரு இடத்த தங்கணுமா, அதாவது அவரோட வீட்லேயும் இல்லாமல் இவங்களோட வீட்லேயும் இல்லாமல் பொதுவாக ஒரு வீட்டை பார்த்து தங்கிட்டு இருப்பாங்க. இப்படி இந்த இடத்துக்கு ஒவ்வொரு திங்ஸாக கொண்டு வந்து நம்ம இருக்கிறதுக்கு உங்கள் வீட்லேயே நம்ம போகலாம், இல்லை எங்கள் வீட்டுக்காவது போகலாம், ஏன் அது வேணாங்கிறோன்னா அதை மட்டும் முடியவே முடியாது, அதை பற்றி பேசாதீங்கன்னு சொல்லியிருக்கேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சூஜன் கோவப்படவும், சரி இதுக்கு மேலே பேசினா அவள் கோவம் தான் படுவான்னு சொல்லிட்டு அவரும் அமைதியாக ஆயிடுறாரு. இங்கே ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹீரோவும் ஹீரோயினும் வந்திருப்பாங்க. அப்போ ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோயினுக்கு வந்துட்டு ஒரு அதாவது என்ன சொல்றது இயர்ரிங்ஸ் இருக்குல்ல, அதை வாங்கி கொடுத்துருப்பாரு. அதை பார்த்தோன்னே உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னது இது கிஃப்ட் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது, நான் இது வரைக்கும் உனக்குன்னு எதுவுமே வாங்கி கொடுத்ததில்ல, கல்யாணத்துக்கு கூட கல்யாண மோதிரம் கூட நான் உனக்கு வாங்கி கொடுக்கல, அதனால தான் உனக்கு ஏதாவது வாங்கி கொடுக்கணும்னு தோணுச்சு, இது உனக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு கேட்பாரு. இது ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி அவங்களும் சொல்லுவாங்க. பார்த்தீங்கன்னா இங்கே பேசிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் ஓரனோட பாய் ஃப்ரெண்ட்டை கேட்டிங்களா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் அவங்க 2 பேரும் அதுக்குள்ளே பேசியாச்சு. அப்போ ஹீரோவும் ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்வார். ஏன்னா இப்போ எல்லாமே ஜென்ரேஷன்லாம் மாறிடுச்சு, முன்னாடி எப்படிலாம் வேறு மாதிரி இருந்திருக்கும், இப்போ எல்லாம் டோட்டலாக மாறினால எங்கே ஒரு பிளேஸ் வந்து ட்ரெண்டிங்காக ஓடிட்டு இருக்கு, எங்கே எல்லாரும் வந்து போகிறாங்கன்னு எனக்கு தெரியல, அதனால அவர்கிட்ட கேட்டேன் அப்படி இப்படின்னு சொல்லுவார். இந்த இடத்துக்கு தான் நீங்கள் அடிக்கடி வந்து போவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கும் தெரியுது இவருக்கு ஏதோ ஒரு முன்னாடி ஒரு லைஃப் இருக்குது போல இருக்குது, என்னன்னு சரியாக அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குதானா. ஹீரோ வந்து அப்படியே அந்த சுற்றி முற்றி அந்த இடத்த பார்த்துட்டு அப்படியே அமைதியாக ஒரு மாதிரி உட்காந்துட்டு இருப்பாரு. அதோட நான் அதை போய் போட்டு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ரெஸ்ட் ரூமுக்கு வருவாங்க. வந்துட்டு ஒரு தோடை போட்டுருவாங்க, இன்னொரு தோடு போடும்போது அந்த திருகாணியை கீழே போட்டுருவாங்க. உடனே அங்கே ஒரு பொண்ணு வருவாங்க, அவங்க தான் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கு ஹெல்ப் பண்ணி போட்டு விட்டுட்டு இருப்பாங்க. இவங்க யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா ஹீரோ இருக்காருல, அவரோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக தான் இவங்க இருப்பாங்க. வெளியே வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோ உட்கார்ந்த இடத்துல வந்துட்டு அந்த பொண்ணு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கும். இப்போ இங்கே பார்க்கும்போது என்ன ஹீரோ உட்காந்துமேன்னு ஹீரோ நின்றுட்டு இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன சொல்லுவாங்க, இந்த இடத்துல இருந்து உட்காந்து பார்க்கும்போது வானம் ரொம்ப அழகாக தெரியும், இந்த இடம் வந்து என்னோட ஃபேவரட் பிளேஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லும். ஆனால் இவங்க தான் அந்த பொண்ணு அப்படின்றது ஹீரோனுக்கு இப்போ வரைக்கும் தெரியல. அதோட சரி நான் கிளம்புறேன்ட்டு அவங்களும் கிளம்பி போயிடுவாங்க. இப்போ ஹீரோ இப்போ தான் வருவார். வரும்போது பார்த்தீங்கன்னா நான் ஆர்டர் கொடுக்கறதுக்காக போயிருந்தேன் ஹீரோ வந்து சொல்லுவார். அது மட்டும் இல்லாமல் அவங்க 2 பேரும் இன்னும் மீட் பண்ணிக்கவும் இல்லை. அதோட ஹீரோன்ட்டு என்ன சொல்வார்னா, இந்த தோடு உனக்கு நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நான் சும்மா தான் கெஸ் பண்ண, ஆனால் ரொம்பவே உனக்கு அழகாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லிடுவார். நான் அவங்க பாய் ஃப்ரெண்டும் 2 பேரும் வந்துட்டு ரெஸ்டாரண்ட் வந்திருப்பாங்க. அப்போ வந்துட்டு இவங்க கேட்பாங்க, எங்கள் அம்மா வந்து உன்னை பார்க்க வந்தாங்களே, என்ன சொன்னாங்க, என்ன கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஆமாம் இந்த டையை வந்து கிஃப்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு அவர் டையை காட்டுவார். வேறு ஏதாவது சொன்னாங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ஆர்வமாக கேட்பாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வேறு ஏதாவது சொல்லி சமாளிக்கலாம் நினைப்பாரு. அப்போ தான் ஹீரோ சொன்னது அவருக்கு ஞாபகம் வரும். லவர்ஸ்குள்ளே வந்து ஹானஸ்ட் இருக்கணும், அப்போ தான் அது நல்லா இருக்குன்னு சொல்லியிருப்பார்ல, அதனால் பொய் சொல்ல வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கல்யாணத்தை பற்றி தான் பேசினாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவார். அதுக்கு நீ என்ன சொன்ன அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. நம்ம இப்போ இதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டு இன்னும் ஒரு 5 வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் இவங்களுக்கு கண்ணெல்லாம் வெளியே வந்துடுற மாதிரி இருக்கும். என்ன சொல்கிற நீ, அப்படி பார்த்தா எனக்கு 35 வயசு ஆயிடும், அப்போ 12 வருஷமாக நம்ம டேட் பண்ண மாதிரி ஆகிடும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு புலம்ப ஆரம்பிச்சிருவாங்க. இவருக்கும் இப்போ என்ன பண்ண தெரியல, அப்படி 2 பேரும் அமைதியாகவே இருக்காங்க. ஏன்னா இப்போ தான் அவங்களுக்குள்ள வந்துட்டு எதுனாலும் பேசிக்க மாட்டாங்களா, அப்படி அமைதியாகிடுறாங்க. அதில் இன்னும் கொஞ்சம் கேப் அதிகமாகிடுதுன்ற மாதிரி ஆயிடுச்சுல. அதோட இப்போ 2 பேரும் வராங்க. இவங்களுக்கு ஒரு பிடிச்சமான ஒரு ஷோ தான் அவர் வந்து புக் பண்ணுறேன்னு சொல்லியிருப்பாரு. ஆனால் பார்த்தீங்கன்னா இங்கே வேற ஒரு ஷோ பண்ணியிருப்பாரு. அது அவங்களுக்கு சுத்தமாக பிடிக்காது. இருந்தாலும்
இன்றைக்கி இதை தான் பார்க்கணும் போல இருக்குது, அந்த வேலையை தான் அவன் பார்த்து வச்சிருக்கான்னு சொல்லிட்டு அவங்களும் அமைதியாக வந்து உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் 2 பேருக்குமே சிந்தனை வந்து அங்கே இருக்கவே இருக்காது, ஒரே யோசனையிலே இருப்பாங்க. 2 பேரும் என்ன அதிகமாக யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, கல்யாணம்னு எத்தனை தடவை என்கிட்ட கெஞ்சி கெஞ்சி கேட்டு நான் கதறி கதறி அழுது பார்த்துட்டேன். ஒவ்வொரு தடவையும் என்னை சமாதானப்படுத்துகிறான், திரும்ப வேறு மாதிரி தான் சொல்லிகிட்டே இருக்கான். இன்னும் இவன்கிட்ட எந்த மாதிரி தான் கேட்குறது, எவ்வளோ தான் கெஞ்சுறது, எப்போ தான் என் லைஃப்பில் கல்யாணம் குழந்தை குட்டின்லாம் ஆகுமோ தெரியலையே, இவனு கூட இருக்கவும் முடியலை, இவனை விட்டு விலகி போகவும் முடியல, இப்போ நம்ம என்ன தான் பண்ணுறது அப்படின்ற மாதிரி இவங்க ரொம்பவே ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோவும் ஹீரோயினும் வந்துட்டு எல்லா இடத்துக்கும் சுற்றி பார்த்துட்டு இப்போ வீட்டுக்கும் வந்துடுவாங்க. அந்த நத்த பொம்மையை ஹீரோயின் வந்து கையிலேயே வச்சுட்டு இருப்பாங்க. சொல்கிறாருன்னா கசகசன்னு இருக்குது, நீ போய் ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு வா, நான் அப்புறம் குளிச்சுக்கிறேன்னு ஹீரோ சொல்கிறாரு. இன்னும் ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, நீங்கள் போய் குளிங்க, நாங்கள் அந்த மேக்கப்லாம் ரிமூவ் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் குளிக்கணும்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இன்னும் ஹீரோ என்ன சொல்வார்னா, நீ மேக்கப்லாம் போடுவியா, நீ மேக்கப் போட்டாலும் போடாட்டியும் எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்க, நீ எதுக்கு மேக்கப்லாம் போடுறன்ற மாதிரிலாம் கேட்பாரு. என்னை எப்போ பார்த்தாலும் கிண்டல் பண்ணுறதே உங்களுக்கு வேலையாக இருக்குன்னு சொல்லிட்டு அவர் ஒரு கிள்ளுற மாதிரி கிள்ளிட்டு இங்கே தனியாக வந்து கண்ணாடி பார்த்து அவ்வளோ சிரிச்சுட்டு அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். அவங்கள தன்னை அழகாக இருக்கேன்னு சொன்னதுனால அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா சூர்ஜனோட லவர் இருக்கார்ல சிவா, அவங்க 2 பேரும் காரில் வந்துட்டு இருப்பாங்க. அப்போ அவர் திரும்பவும் சோகத்தில் மூழ்கிட்டு நீ ஏன் உன் வீட்டுக்கு என்னை வந்து அலோவ் பண்ணவே மாட்டேங்கிற, எனக்கும் ஆசை இருக்காதா, என் கேர்ள் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு வரணும், அவள் கூட ஒன்றா ஸ்டே பண்ணணும், அங்கே அவள் சமைச்சு கொடுக்குறத சாப்பிட்ணும் அப்படின்னு எனக்கு ஆசை இருக்காதா, ஒரு காஃபி கூட போட்டு கொடுக்க மாட்டேங்கிற, உன் வீட்டுக்குள்ளவே என்னை அலோவ் பண்ண மாட்டேங்கிற, என்ன அப்படி இப்படின்னு சொல்லி கேட்கும்போது, நம்ம பேசினது தான், இதை பற்றி பேச வேணான்னு எத்தனை தடவை உங்களுக்கு சொல்கிறதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் அவங்க கோவப்படுறாங்க. அப்படியே கார் ஓட்டிகிட்டு இருக்காங்களா, அவங்க ஃபோனை வந்து அந்த காரில் தானே கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்களா. அப்படி இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க திடீர்னு வந்துட்டு அந்த அதாவது என்ன சொல்கிறது, பின்னாடி டிக்கி இருக்கும்ல, அதில் ஏதோ ஒரு திங்ஸ் எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு காரை நிப்பாட்டிட்டு போய் எடுக்க போகிறாங்க. அப்போ இந்த ஃபோனில் வந்து அதாவது சூர்ஜனோட மொபைலில் வந்துட்டு ஒரு மெசேஜ் வருது. என்ன மெசேஜ்னா, அவங்க சேவ் பண்ணி வச்சுருக்கிறது லவ் அப்படின்னு சொல்லிட்டு சேவ் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் வந்து என்ன மெசேஜ் வந்திருக்கு அப்படின்னா, நீ ஏன் இன்னும் வீட்டுக்கு வரல, நான் எவ்வளோ நேரம் உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் வீட்டில் தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெசேஜ் வந்திருக்கு. இதை பார்த்தோன்னே இவருக்கு சந்தேகம் வர ஆரம்பிச்சிருது. அப்போ யாரையும் இவ வந்து லவ் பண்ணுறா, அவன் வந்து வீட்டில் ஸ்டே பண்ணிகிட்டு இருக்கான், அதனால தான் நம்மளை வீட்டுக்கே அலோவ் பண்ண மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லிட்டு இவருக்கு தோணுது. இப்போ வீட்டுக்குள்ளே போகிறதுக்கு அந்த லிஃப்ட் இருக்கும்ல, அங்கே வரைக்கும் வந்துடுறாங்க. வந்துட்டு உன் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இல்லையே இந்நேரம் அவங்களாம் படம் தூங்கிட்டு இருப்பாங்க, வீட்டில் யாரும் அப்படிலாம் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சொல்லிடுறாங்க. இருந்தாலும் இவருக்கு இந்த டவுட் போகவே இல்லை. இப்போ உண்டா இல்லையான்றதை நம்ம கண்டுபிடிச்சே ஆகணுன்ற மாதிரிலாம் இவருக்கு தோண ஆரம்பிச்சிருது. சந்தேகம் தீர்றதுக்காக லிஃப்ட் அதான் தன்னால் ஓடிடுச்சு, திரும்ப படி ஏறி வேகமாக வராரு. கதவை திறக்கும் போதாவது உள்ளே யார் இருக்கான்னு பார்த்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு வராரு. இவங்க இதை கவனிக்காமல் இருக்காங்க. அதோடு அவங்க வீட்டுக்குள்ளே போகும்போது ஒன்றே டக்குன்னு அங்கே உள்ள ஒரு ஆள் இருக்காங்க. அதை வந்து இவங்க என்ன சொல்கிறாங்க, எதுக்காக வெளியே நின்றுட்டு இருக்கீங்க, உள்ளே போங்க, நான் உள்ளே தானே வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்லிட்டே இருக்காங்க. அது யார்கிட்ட இவங்க பேசினாங்கன்றதை இப்போ அந்த சீன் தெரியாது. உங்களுக்கு இப்போ வந்துட்டாரா ஃப்ரெஷ் ஆகிட்டு அந்த ஹீரோ அதாவது ஃபஸ்ட்டு எக்ஸ் இருக்காங்களா, அவங்க கொடுத்த அந்த புக்கை வந்து எடுத்து பார்க்குறாரு. பார்க்கும்போது சில விஷயங்களுக்கு அவருக்கு ஒரு ஞாபகம் வருது. இப்போ வந்துட்டு போனார்ல அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு தான் இவங்க லாஸ்ட்டாகவும் மீட் பண்ணியிருப்பாங்க. அப்போ தான் வந்துட்டு அந்த எக்ஸ் லவர் இருக்காங்களா, அவங்க வந்து ஒரு விஷயத்த சொல்லியிருப்பாங்க, இனிமேல் நம்ம 2 பேருக்கு செட் ஆகாது, நம்ம பிரிஞ்சிடலான்னு சொல்லும் போது ஹீரோ சொல்லுவார், எங்கள் அப்பா பண்ண தப்புக்கு நான் என்ன பண்ண முடியும்னு சொல்லிட்டு கேட்பாரு. இவர் வந்து எவ்வளவோ சொல்லிட்டே இருப்பார். அந்த பொண்ணு வந்து அது ஏற்றுக்காது. உங்கள் அப்பாவை பற்றி மட்டும் இப்போ கொண்டு வராத, எதுவுமே பேசாதன்னு சொல்லும்போது, சரி எங்கள் அப்பாவை பற்றி பேச வேணாம், நம்மளை பற்றியாவது பேசலாமே, நம்ம லைஃப்பை பற்றி பேசலாமேன்னு ஹீரோ கேட்பாரு. இனிமேல் நம்மன்றதுக்கு வார்த்தைக்கே இடமே கிடையாது, நீ வேற நான் வேற, இனிமேல் நம்ம 2 பேர் அப்படி தான் இருக்க போகிறோம் அப்படின்ற மாதிரிலாம் இந்த பொண்ணு பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இனிமேல் உன் வாழ்க்கையில் சந்தோஷன்றது இருக்கவே இருக்காது, நீ எப்போவுமே இதே மாதிரி வருத்தத்தில் தான் இருந்துகிட்டே இருப்பேன்ட்டு இல்லாத சாபத்தை வேற அள்ளி கொடுத்துரும். அதெல்லாம் நினச்சி பார்த்து ரொம்பவே ஃபீல் பண்ணி கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிடறாரு. நீ எந்த நேரத்தில் அந்த மாதிரி சொல்லிட்டு போனியோ, இப்போ வரைக்கும் நான் சோகமாக தான் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன், எந்த பொண்ணையுமே எனக்கு பிடிக்கல, யாரை கொண்டு எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லாமல் தான் இத்தனை வருஷம் எனக்கு ஓடிச்சு, ஆனால் அதாவது 12 வருஷம் ஓடிடுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் எவ்வளோ ஏஜ் டிஃப்ரென்ஸாக இருக்கும். அதோட சொல்லிட்டு, ஆனால் இப்போ தான் ஒரு பொண்ணு என் வாழ்க்கையில் வந்திருக்கா, அவளை எனக்கு என்னமோ பிடிச்சிக்கிட்டே இருக்குது, எனக்கு பிடிச்ச மாதிரியே இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா சோஃபா மேலே பூனையை உட்கார வச்சுட்டு அவங்க சோஃபாவில் என்றைக்குமே அவங்க உட்காந்தது கிடையாது, எப்போவுமே கீழே உட்காந்துட்டு இருப்பாங்க. அவர் ஹீரோ கொடுத்த நத்த பொம்மையை பிடிச்சிக்கிட்டு அங்கேயே சோஃபாவில் படுத்து அப்படியே கீழே உட்காந்துக்கிட்டே தூங்கிட்டு இருப்பாங்க. ஹீரோ வந்துட்டு ஹீரோயினை பார்த்துக்கிட்டே இருப்பார். ஹீரோ வந்து பக்கத்துலேயே உட்காரும் போது ஹீரோயின் வந்து முழிச்சுக்கிறாங்க. அப்போ வந்து கேட்பாரு, நீ ஏன் கீழேயே உட்கார, ஏன் சோஃபா மேலேயே உட்கார மாட்டேன்னு சொல்லிட்டு கேட்பாரு. இல்லை எனக்கு இங்கே உட்காரதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் சொல்லுவாங்க. அது உண்மைதான், நம்மளுக்கு சோஃபா மேலே உட்காரதோட சோஃபா கீழே உட்காரதான் கம்ஃபர்டபுளாக இருக்குது. அதோட ஹீரோயின் சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற விஷயத்தை தானே நான் செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோக்கு அவங்க சொல்கிறது பேசுகிறது எல்லாமே ரொம்ப பிடிச்சிக்கிட்டே இருக்கும். இங்கே வந்துட்டு சூஜன் வந்தாங்கல்ல, அவங்க ஒரு ஆளை பற்றி பேசினாங்கல்ல, அதை வந்து இவர் யாருன்னு பார்த்துருவாரு. யாராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சூஜனோட அம்மாவாக தான் இருக்கும். அவங்களுக்கு கால் வர சரியாக நடக்க முடியாமல் இருக்கும். அவங்கள வந்து அவங்க ஒரு மாதிரி பேலன்ஸ் இல்லாமல் நடப்பாங்களா, இவங்க தான் போயிட்டு அவங்கள பிடிச்சி தாங்களாக கூட்டிகிட்டு போயிட்டு இருப்பாங்க. தேவையில்லாமல் அவளை சந்தேகப்பட்டமேன்னு சொல்லிட்டு இவர் வேற தலையிலேயே அடிச்சுப்பாரு. இங்கே வந்துட்டு இப்போ இவங்களை காட்டுறாங்க, அந்த ஓரனும் ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களே, அவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் போகிறேன்னு வந்துட்டு ஓரன் வந்து கண்ணீர் விட்டு கதறி எப்போவும் அழுகிற மாதிரி இப்போவும் அழுதுகிட்டே இருக்காங்க அந்த ஏக்கத்திலேயே. அதோட வெளியே வந்து எப்போவுமே இவங்க தான் ஒரு சண்டன் வரும்போது நம்ம 2 பேரும் பிரேக்கப்னு அவங்க சொல்லுவாங்க. இந்த தடவை வெளியே வரும்போது பார்த்தீங்கன்னா அவரோட பாய் ஃப்ரெண்ட் இருக்காருல்ல,
அவர் வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்னடா இவன் இப்படிலாம் பேசுகிறானேன்னு சொல்லிட்டு என்ன பதில் சொல்கிறதே தெரியாமல் அவங்க அப்படியே உறைஞ்சி போய் ஒரு பக்கம் நின்றுட்டு இருப்பாங்க. இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு ஹீரோ இருக்கார்ல, ஹீரோயின் வந்து படுக்கிறதுக்காக அவங்க ரூமுக்கு எந்திரிச்சு போவாங்க. அப்போ அந்த கதவை வந்து ஹீரோ பிடிச்சிப்பாரு. இன்றைக்கி நம்ம 2 பேரும் ஒன்றா ஒரே ரூம்லேயே தூங்கலாமா அப்படின்ற மாதிரி கேட்கவும் அதோடு அப்படியே ஹீரோயின் வந்து யோசிச்சுட்டே நிற்பாங்க. ஹீரோயின் யோசிச்சுட்டு இருந்தாங்களா, அவங்களுக்கு சிரிப்பாக வருது. சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் ஓகே சொல்லிடுறாங்க. இங்கே வந்துட்டு ஓரன் வந்துட்டு என்ன சொல்கிறாங்கன்னா, நீ வந்துட்டு நம்ம பிரேக்கப் பண்ணிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு சரியான காரணத்தை மட்டும் சொல்லு, நம்ம கண்டிப்பாக பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. அதுக்கு அவர் லவர் என்ன சொல்கிறாருன்னா, உன்னை சந்தோஷமாக வச்சுக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்குள்ளே இல்லை, அதனால தான் அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்கிறாரு. உங்களுக்கு கோவம் தான் வருது, ஒரு நாய் கூட தெளிவாக முடிவெடுக்கும், உன்னால் ஏன் அந்த மாதிரி தெளிவாக முடிவெடுக்க முடியல, உன் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இவங்க கோவப்படுறாங்க. ஆமாம் என் இஷ்டத்துக்கு தான் நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தான் பிடிக்கலன்னு சொல்கிறான்ல அப்படின்ற மாதிரிலாம் அவர் சொல்கிறாரு. நீ போயிடுன்னும் போது என்ன விளையாடிட்டு இருக்கியா, கிட்டத்தட்ட 7 வருஷம் நம்ம டேட் பண்ணிகிட்டு இருக்கோம், இன்னும் 5 வருஷம் வெயிட் பண்ணணும்னு சொல்கிறேன், இதுக்கு முன்னாடி 10 தடவைக்கு மேலே கல்யாணம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு இப்போ வேணாங்கிற, நினச்சி ஒவ்வொன்றா பேசிகிட்டு இருக்க, எதுலேயுமே நீ ஸ்ட்ராங்காக இல்லை, ஸ்டெடியாகவும் இல்லை, திடீர்னு வாங்குற திடீர்னு போங்கிற, நீ என்ன தான் நினச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்க கேட்பாங்க. பட்டுட்டு இருப்பாரு. இத்தனை வருஷம் 7 வருஷம் டேட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டே இருக்க, இத்தனை வருஷத்தில் நீ மட்டும் தான் எல்லாத்தையும் பண்ணிகிட்டு இருக்கேன், நான் எதுவும் பண்ணதே கிடையாதா, எவ்வளோ கஷ்டங்களை தாண்டி நான் வந்திருக்கேன் தெரியுமா, அது ஏதாவது உனக்கு தெரியுமா, எதையாவது உங்ககிட்ட வெளிப்படுத்த விட்டுருக்கியா, ஒவ்வொரு தடவையும் முயற்சி எடுத்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்தெல்லாம் நான் போராடிட்டு இருக்கேன், ஆனால் இப்போ வரைக்கும் என்னால் அது மாதிரி வர முடியல, எவ்வளோ கஷ்டங்கள் எனக்குள்ளே இருக்குது, உன்னை சந்தோஷமாக பார்த்துக்க முடியும்னு எனக்கு தோணலை, எனக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வாழணும்னு தான் ஆசை, ஆனால் இதெல்லாம் எதுவுமே நடக்கிற மாதிரி தெரியல, உங்கள் அம்மா வந்து பேசுகிறப்பவும் என்கிட்ட சொன்ன வார்த்தை, அந்த ரூமை எப்போ காலி பண்ணிவிட்டு வேறு இடத்துக்கு மாற போகிறீங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க, ஆனால் அதுக்கு கூட என்னால் இப்போ முடியல அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவர் பயங்கரமாக எமோஷனல் ஆகிடுவார். போட்டுட்டு அவர் பாட்டுக்கு போயிடுறாரு. இவங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடமாகவே நின்றுட்டு இருக்காங்க, அப்படியே யோசிக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்துட்டு அவங்க ரூமில் வந்து தூங்குறேன்னு சொன்னார்ல, வந்துட்டு அந்த ரூம்குள்ள சோஃபாவில் உட்காந்துருக்காரு. ஹீரோயின் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸ் எல்லாம் கொண்டு வந்து வைக்கிறாங்க அவருக்கு சாப்பிட்றதுக்காக. அதோடு பார்த்தீங்கன்னா கல்யாணாக்கு இப்போ தான் ரூம்குள்ளே நான் ஃபஸ்ட் டைம் வரேன்னு ஹீரோ சொல்கிறாரு. ஹீரோயின் என்ன சொல்லுவாங்கன்னா, முன்னாடியே நீங்கள் வரப்போகிறேன்னு சொல்லியிருந்தா இன்னும் கொஞ்சம் நான் ரூமை க்ளீன் பண்ணி வச்சிருப்பேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஹீரோ என்ன சொல்வாருன்னா, ஆமாம் இந்த ரூம் ஃபுல்லாக உன்னோட ஸ்மெல் தான் இருக்குன்றவொன்னே ஹீரோயினுக்கு வந்து ஒரு மாதிரி ஆகிடுது. இப்போ தானே குளிச்சுட்டு வந்தோம், அதுக்குள்ளே எதுவும் பேட் ஸ்மெல் அடிக்கணும்னு சொல்லிட்டு தானே வேறு மோந்து வேறு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. ஹீரோக்கு வந்து பேச தெரியல, அந்த சென்ட் ஸ்மெல்லில் தான் வந்து அவர் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இப்போ இது எப்படி சமாளிக்கிறது, இப்படி வேற சொல்லிட்டமேன்னு சொல்லிட்டு அப்படி வேற யோசிச்சுட்டு இருப்பாரு. 2 பேரும் பேசிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு டேபிளில் ஹீரோயின் ஒரு புக்கு வச்சிருக்காங்க. இது என்ன புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ எடுத்து பார்க்குறாரு. அதில் வந்து என்ன எழுதிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த புக்கே உனக்கு பிடிக்குதுன்னு கேட்கும்போது, இந்த ஸ்டோரி ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த ஸ்டோரியில் வந்துட்டு ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எப்போ பார்த்தாலும் அந்த ஒய்ஃபுக்கு வந்து வேலை 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 புருஷன் புள்ள அப்படின்னு இருக்கிறதுனால அவங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்கும். எனக்குன்னு கொஞ்சம் ஃப்ரீ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒய்ஃப் கேட்கறதுனால ஹீரோ அதாவது அவங்க ஹஸ்பண்ட் என்ன பண்ணியிருப்பாருன்னா, என் ஒய்ஃபுக்காகவே ஒரு ரூமை ஏற்படுத்தி கொடுத்துருப்பார். இந்த ரூமில் வந்துட்டு நீ ரெஸ்ட் எடுக்கணும், எவ்வளோ நேரம் வேணால் நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ, நீ உனக்கு தனிமையாக இருக்கணும்னு நினைக்கிறல்ல, அங்கே போய் நீ ஃப்ரீ பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருப்பாரு. அதாவது அவங்களுக்காக தேவையானதெல்லாம் வாங்கி வச்சு அந்த ரூமில் யாரும் போகாத மாதிரி வச்சிருப்பாரு. கொஞ்ச நாளைக்கு அவங்க ஒய்ஃப் இருக்காங்கல்ல, யாரும் உள்ளே வராமல் அவங்க மட்டும் தனக்கு ஃப்ரீ டைம் கிடைக்கும் போதெல்லாம் அங்கே போயிட்டு ரிலாக்ஸ் பண்ணிவிட்டு அவங்க ரொம்ப ஹாப்பியாக இருந்துட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள் தான் போகும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிள்ளைங்க வரும், புருஷங்க வரும், அது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வர கெஸ்ட்டு எல்லாரும் அந்த ரூம் வரைக்கும் வர ஆரம்பிச்சிருவாங்க. இப்போ அவங்களுக்கு அந்த தனிமையே அங்கே இல்லாமல் போயிடும். திரும்ப அவங்க வீட்டுக்காரங்கள்ட்ட வந்து கேட்பாங்க, இந்த மாதிரிலாம் இருந்தால் என்னால் ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குன்னு சொல்லும் போது, குடும்பம்னா அப்படி தான் இருக்கும், எல்லாரும் வந்து போதான் செய்வாங்க அப்படின்னு ஒன்று இவங்களுக்கு ரொம்ப கோவம் வரும். உடனே டக்குன்னு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, பக்கத்துலேயே ஒரு ஹோட்டலில் ஒரு ரூமு போட்டு டெய்லி அரை மணி நேரம் போய் அவங்க தனியாக அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் பண்ணிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினச்சிட்டே இருப்பாங்க. அப்படின்ற மாதிரிலாம் அந்த ஸ்டோரியில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் எல்லாம் சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே ஹீரோ சொல்வார், ஆமாம் கல்யாணம்னு ஆயிடுச்சு அப்படின்னா வந்துட்டு ஒருத்தவங்களோட லைஃப்பில் வந்து ஒரு தனிமை ஒரு சந்தோஷம் அப்படின்றதே தனக்கு பிடிச்ச மாதிரி எதுவுமே இருக்கிறது இல்லை, எல்லாமே நம்மளை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவே எல்லாத்தையும் நம்ம மாற்றிக்கிற மாதிரி தான் இருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் கேட்பாரு. புக்கை படிக்கும் போதெல்லாம் எனக்கு உங்கள் சிந்தனை தான் வரும், எனக்கு கொஞ்ச நேரம் தனிமைக்கு அவங்க இது பண்ணுறாங்க, நீங்கள் ஆனால் தனிமையாகவே வாழ்க்கையாக வச்சுட்டு இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்து சொல்லுவாங்க. அதோட ஹீரோவும் கேட்டுகிட்டே இருப்பார். அப்போ இவங்களுக்கு இவ்வளோ தூரம் வரும். ஹீரோ வந்து ஆல்ரெடி ஒரு தடவை சொல்லியிருப்பார், வாழ்க்கையில் லவ்ன்றது ஒரு தடவை தான், அதுக்கு மேலே பூக்காது காய்க்காது அப்படின்லாம் சொல்லியிருப்பாரு. திரும்ப அது பூக்குமா காய்க்குமா அப்படின்னு ஏன்னா ஹீரோயினுக்கு ஒரு டவுட், அந்த புக்கை பார்த்துட்டாங்களே ஏதோ ஒரு லெக்ஸ் லவ் இருந்திருக்குன்றது அவங்களுக்கு தெரிஞ்சிருது. அதனால திரும்ப அந்த லவ் வருமா, என் மேலே உனக்கு லவ் வருமானு கேட்டுடலாமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தோணுது. ஆனால் கேட்காம அப்படியே தாங்கிட்டே இருப்பாங்க. இருக்கும்போது இப்போ ஹீரோ என்ன பண்ணுறாருன்னா, சரி நான் போய் என்னோட தலானி எடுத்துகிட்டு வரேன்னு சொல்லிட்டு அவர் ரூமுக்கு போகிறாரு. அது போகும்போது பார்த்தீங்கன்னா ஹீரோயின் என்ன பண்ணுறாங்கன்னா, இப்போ அவங்க மேலேயும் ஸ்ப்ரே பண்ணிக்கிறாங்க. ஏன்னா அவர் அது மாதிரி ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டாருல, அதனால் அவங்க மேலேயும் திரும்ப ஸ்ப்ரே பண்ணிவிட்டு ரூம் ஃபுல்லாக ஸ்ப்ரே அடிச்சு விட்டுட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, பொம்மை கிட்ட தனியாக அந்த நத்த பொம்மை கிட்ட பேசுகிறாங்க. இப்போ தான் முத என் லைஃப்பில் ஒரு பையனோட நான் இருக்க போகிறேன், அது வேறு எனக்கு படப்படப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, ஹீரோ வர சத்தம் கேட்குது, டக்குன்னு அந்த பொம்மையை தூக்கி போட்டு தூங்குற மாதிரி நடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. படுத்துட்டு நீ தூங்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கண்ணை முழிச்சு பார்க்குறாங்க. அதோடு பார்த்தீங்கன்னா ஹீரோ வந்து அவங்களே பார்த்துக்கிட்டு கண்ணை செய்யாமல் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அதோட ஹீரோயின் அவங்கள பார்க்கும்போது, எனக்கு இந்த ஸ்மெல் பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்கிறாரு. என்னது திரும்பவும் ஸ்மெல்லா, இப்போ தான் நான் ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் அப்படின்ற மாதிரி அவங்களுக்கு பதட்டம் வேறு வந்துடுது. இல்லை நான் உன் மேலே இருக்க
ஸ்மெல்ல தான் நான் சொன்னேன். அத தான் நீ தப்பா புரிஞ்சுக்கிற மாரி நான் சொல்லிட்டேன் போல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்படியே வந்து ஹக் பண்ணிக்கிறாங்க. அத ஹக் பண்ணிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, அப்படியே 2 பேரும் அப்படியே கிஸ் பண்ணிக்கிட்டு அப்படி இப்படி இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா, ஹீரோயினுக்கு ரொம்ப ஹேப்பியா போயிடுது. இப்படியே அவ அப்படியே தூங்கி முழிச்சறாங்க. காலையில பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் முழிக்க லேட் ஆகுது. ஹீரோ என்ன பண்றாருன்னா, காலையில எந்திரிச்சு அவங்களுக்கு புடிச்ச மாரி வேற அதாவது வெரைட்டியா சமைச்சு வச்சிருப்பாரு. இருப்பாங்கன்னா, இதுக்கப்புறம் இந்த லைஃப் வந்து நம்மளுக்கு எப்படி கன்டின்யூ ஆக போதோ, இந்த 2 வருஷத்துக்கு அப்புறம் நம்மளுக்கு தெரியல. ஆனா இருக்கும்போது இவன் கூட இருக்கிறது நம்மளுக்கு எவ்வளோ ஃபீல் சந்தோஷமா இருக்கு. நம்ம இன்னைக்கு இந்த லைஃப நம்ம சந்தோஷமா அது இருக்கணும் அப்படின்ற மாரிலாம் அவங்க மனசுல நினைச்சிட்டே இருப்பாங்க. பார்த்தீங்கன்னா, சூஜன் அவங்க அம்மா இருக்காங்கல்ல, அவங்க திரும்பவும் ஊருக்கு கிளம்புறேன்னு கிளம்புறாங்க. கிளம்பும்போது இப்ப இவங்க என்ன கேட்பாங்கன்னா, "இப்பதான் நான் நல்லா சம்பாரிக்கிறேன்ல, என் கூடவே இருக்க வேண்டியதானம்மா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ஏன்னா இப்ப இவங்கலாம் வந்து அந்த ஹோம் டவுன்லேருந்து தானே இங்க வந்திருக்காங்க. உடனே அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, "நான் என்ன ஊர்லேருந்து நடந்தா வந்தேன். இங்கேருந்து பஸ்ல ஏறி உட்காந்தேன்னா, பஸ் போய் ஊர்ல இறக்கி விட போகுது. இத போய் ஒரு பெரிய விஷயமா பேசிட்டு இருப்பியான்னு?" சொல்லிட்டு கேட்பாங்க. "இல்ல போய்க்கிறேன். உனக்கு ஆஃபீஸ்ல நேரமாகும். நீ கிளம்புன்னு" சொல்லிட்டு அவங்க அம்மா சொல்லிட்டே இருக்காங்க. அப்ப அம்மாவ நான் பஸ் ஸ்டாப்ல ட்ராப் பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு குரல் கேட்குது. யாருன்னு திரும்பி பார்த்தா சிஇஓ நின்னுட்டு இருக்காரு. இது யாருன்னு கேட்கும்போது, "நான் உங்க பொண்ணோட பாய் ஃப்ரெண்டுன்னு" வேற சொல்றாரு. இது பாய் ஃப்ரெண்டா? இவ இத பத்திலாம் ஒண்ணுமே சொல்லலையேன்ற மாரி அவங்க அம்மா சொல்றாங்க. "அவ அப்படிதான் எப்ப பார்த்தாலும் வெட்கப்பட்டுக்கிட்டே இருப்பா. சொல்லவே மாட்டா" அப்படின்ற மாரி சொல்றாங்க. இவங்க அப்படியே முறைச்சிக்கிட்டே நின்னுட்டு இருப்பாங்க. "வாங்கம்மா நம்ம போற வழியிலே பேசிக்கிட்டே போவோம்ன்னு" சொல்லிட்டு அம்மாவ கூப்பிட்டுட்டு இருப்பாரு. கூட்டிட்டு போறதெல்லாம் இவங்களுக்கு பயங்கர வெறி ஏறிட்டு இருக்கு. "அம்மா வாம்மா நானே கொண்டு போய் உன்ன ட்ராப் பண்றேன்னு" கூப்பிட்டா, "இல்ல நான் மருமகன் கூடயே போறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த அம்மா பாட்டுக்கும் அவரோட வண்டியில ஏறிடுறாங்க. இவங்க வெறி ஏறிட்டு இருக்காங்க. எப்ப என் கையில கிடப்பேன்னு சொல்லிட்டு அவங்க காத்துக்கிட்டு இருக்காங்க. இவர் பாட்டு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, இவர பத்தி இப்ப விசாரிக்கணும், பேசினா தானே ஒரு அம்மாவுக்கு ஒரு மனசு நிம்மதியா இருக்கும். நெறைய கேள்விகள்லாம் கேட்கும்போது, அவங்க நான் வேலை பார்க்குறேன்றதே பெரிய லிஸ்ட்டா சொல்றாரு. அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. "இல்ல நான் இவ்ளோ பெரிய ஆஃபீஸ்ல வந்து ஒரு மேனேஜிங் போஸ்ட்ல நான் இருந்துட்டு இருக்கேன்" அப்படின்ற மாரி சொல்லவும், "அவ்ளோ பெரிய வேலைன்னா வந்துட்டு அப்ப உங்களுக்கு வயசு ரொம்ப கூட இருக்குமே" அப்படின்னு சொல்லும்போது, "உங்க வயசு என்ன தம்பின்னு?" கேட்கும்போது 38ன்னு சொல்றாரு. 38 வயசுனா ரொம்ப அதிகம் தான். ஆனா வந்து என்னன்னா, என் பொண்ண விட ரொம்ப அதிகமான வயசா தான் இருக்கு. இருந்தாலும் பரவால்ல. என்ன விட வயசு கம்மியா இருக்கீங்களே, அது வரைக்கும் சந்தோஷன்ற மாரி அவங்க சொல்லுவாங்க. அப்புறம் பேசிட்டே வரும்போதே பார்த்தீங்கன்னா, "சீக்கிரம் கல்யாணம் பண்ணிக்கங்க" அப்படி இப்படின்னு அவங்க அம்மா சொல்லவும், இவரும் அத்தை அத்தை அப்படின்லாம் பேசி ரொம்பவே அவங்களுக்கும் இவர புடிச்சு போயிரும். இப்படியே பேசிட்டே இருப்பாங்க. இப்ப ஹீரோயின தான் காட்டுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, நல்லா தூங்கி லேட்டா எந்திரிப்பாங்க. அப்பதான் நேத்து நைட் என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்ப்பாங்க. ஹீரோ வந்து கிட்ட வந்துட்டு கிஸ் பண்ணியிருப்பாரா, கிஸ் பண்ணிட்டு என்ன சொல்லுவாரு, "நான் போய் ஜூஸ் எடுத்துட்டு வரேன்னு" சொல்லிட்டு போயிருப்பாரு. இன்னைக்கு என்னலாம் நடக்க போதோ தெரியலையே, நைட்டு ஃபுல்லா முழிச்சு தான் இருப்போம் போலயே அப்படி இப்படின்ற மாரிலாம் யோசிச்சுட்டே இருப்பாங்க. ஹீரோ ஜூஸ் எடுத்துட்டு வந்து பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா, இவங்க நல்லா கொரட்ட விட்டு தூங்கிட்டு இருப்பாங்களா, அதோட ஹீரோவும் படுத்து தூங்கியிருப்பாரு. அப்ப வந்து நெனச்சு பார்த்து இவங்க ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. "ஐய்யய்யோ! கிடைச்ச ஒரு வாய்ப்பையும் மிஸ் பண்ணிட்டேனே! இப்ப நான் எப்படி மூஞ்சில முழிப்பேன்?" அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா, அது அப்புறம் வெளிய வந்து பார்க்குறாங்க. ஹீரோ வந்து இவங்களுக்காக சமைச்சு வச்சுட்டு வேற போயிருக்காரா, அத வந்து டேஸ்ட் பண்ணி பார்க்குறாங்க. ரொம்ப மொக்கையா இருக்கு. இருந்தாலும் அவர் இவ்ளோ எஃபோர்ட் போட்டு செஞ்சிருக்காருன்னு சொல்லிட்டு இவங்க சந்தோஷமா அத சாப்பிடுறாங்க. அதோட பஸ் ஸ்டாப்ல வந்து உட்கார்றாங்க. உட்காரும்போது பார்த்தீங்கன்னா, அங்க ஒரு ட்ராமா ஒரு போஸ்டர் பார்க்குறாங்க. ஒரு ட்ராமா வந்து ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. அத யார் எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரம்பத்தில இவங்க ஒரு ரைட்டரா இருக்கும்போது ஒரு இடத்துல வேலைக்கு சேர்ந்திருப்பாங்கல்ல, அங்க கூட அங்க வேலை பார்த்த ஒரு ஆள் வந்துட்டு, இவங்க ஸ்டார்ட்டிங்ல ஒரு ஆளுக்கு க்ரஷ்ஷா இருந்திருப்பாங்க. ஆனா அவன் வந்து கூட ஏமாத்தியிருப்பான் இவங்கள. அதாவது இவங்கள லவ் பண்ற மாரியே நடிச்சுக்கிட்டு வேற ஒரு பொண்ண லவ் பண்ணிட்டு இருந்திருப்பான். அதோட இவங்களுக்கு பயங்கர கோவம் வந்து அவர திட்டி விட்டுருப்பாங்க. அப்புறம் அவர் வந்து இவங்ககிட்ட தப்பா நடக்கிற மாரி முயற்சி பண்ணியிருப்பாரு. அதனால இவங்க நல்லா போட்டு அடி அடின்னு அடிச்சு அவர சாத்தி எடுத்திருப்பாங்கல்ல. அந்த ஆளு தான் இந்த ட்ராமா வந்து எடுத்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றதெல்லாம் அந்த போஸ்டர்ல இருக்கும். இவங்க எல்லாத்தையும் பார்ப்பாங்க. இப்ப வேலைக்கும் வந்துடுறாங்க. வந்தவுடனே பார்த்தீங்கன்னா, அந்த ப்ரவுன் முடி இவங்க கிட்ட ஒரு விசிட்டிங் கார்ட குடுக்குறாங்க. இது யார் குடுத்ததுன்னு கேட்கும்போது, "நீ ஆல்ரெடி ஒரு கம்பெனில வேலை பார்த்துட்டு இருந்தியாமே, அவங்க தான் வந்து குடுத்துட்டு போனாங்க. இந்த மாரி ட்ராமா ரிலீஸ் ஆகுதா, உன்ன வந்து ஃப்ரீ டைம்ல வந்து பார்க்க சொன்னாங்கன்னோனே, வந்தது ஆம்பளையா பொம்பளையான்னு சொல்லிட்டு ஹீரோயின் கேட்பாங்க. ஆம்பள தான் வந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த ப்ரவுன் முடியும் சொல்லும். பல விஷயங்கள்லாம் யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்ப அதுலேருந்து அவங்க என்ன புரிஞ்சுக்கிறாங்க, திரும்பவும் அந்த ஆஃபீஸ்லேருந்து இவங்கள வந்து கூப்பிடுறாங்க. அவங்க வேலைக்கு சேரணும்னு நினைக்கிறாங்கன்றது மட்டும் இவங்களுக்கு நல்லா புரியுது. அதோட இப்ப இந்த ஓரன் இருக்காங்கல்ல, அவங்க ஒரு ரெஸ்டாரண்ட்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. அங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியுது. இவங்க அழுது அழுது கண்ணெல்லாம் செவந்து போய் அலைஞ்சிட்டு இருப்பாங்க. இடையில வேலைக்கு நடுவுலயும் ஃபோன் எடுத்து லவ்வருக்கு வந்து மெசேஜ் அனுப்பிட்டே இருப்பாங்க. அது எல்லா மெசேஜையும் அவர் பார்ப்பாரு. ஆனா எதுக்குமே ரிப்ளை பண்ண மாட்டாரு. எல்லாத்தையும் பார்க்குறான், ரிப்ளை கூட பண்ண மாட்றானே அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு அழுகையா வரும். இவர் வந்துட்டு அது ஏன் மெசேஜுக்கு ரிப்ளை பண்ணாம இருப்பாருன்றத ஒரு சீனை காட்டுவாங்க. ஒரு சின்ன ஃபிளாஷ்பேக் மாரி. அது என்னவா இருக்கும்னா, இவங்க 2 பேர் தியேட்டர் போயிருப்பாங்கல்ல, அங்க பார்த்தீங்கன்னா அவங்க ரெஸ்ட் ரூம் போயிட்டு தானே அழுதுட்டு வராங்க. வரும்போது இவர் பிரேக்கப் பண்ணிக்கலாம் டக்குன்னு சொல்லியிருப்பாரு. எதுக்காக அப்படி சொல்லியிருப்பாருன்னா, இவங்க போன கேப்ல வந்துட்டு அவங்களோட ஃபோன வந்து ஒரு மெசேஜ் வரும். அத எடுத்து இவங்க பார்க்கும்போது, இவர் கண்டுபிடிச்சார்ல ஒரு ஆப், அந்த டேட்டிங் பண்ற ஆப். அந்த ஆப்ல வந்துட்டு இவங்க லவ் பண்ற அந்த ஓரன் இருக்காங்கல்ல, அவங்களும் வந்துட்டு அதாவது என்ன ரிஜிஸ்டர் பண்ணி வச்சிருப்பாங்க. அப்படி பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, ஒரு பையன் வந்துட்டு இவங்ககிட்ட பேசிட்டு இருப்பான். இவங்களும் அந்த பையன் கிட்ட பேசியிருப்பாங்க. அந்த பையன் என்ன சொல்வான்னா, "எனக்கு கல்யாணத்தில தான் ஆர்வம் இருக்கு. எனக்கு கல்யாணம் பண்ணிட்டு வாழ்றது தான் பிடிக்குன்ற" மாரி அந்த பையன் சொல்லியிருப்பான். இவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, "எனக்கும் கல்யாணம் பண்ணிட்டு வாழ தான் ரொம்ப பிடிக்கும்" அப்படின்ற மாரி பேசி 2 பேரும் அப்படியே நார்மலா பேசுற மாரி பேசிட்டு இருப்பாங்க. அந்த கான்வர்சேஷன் ஃபுல்லாவே வந்து இவர் வந்து பார்த்திருப்பாரு. இவர் வந்து என்ன சொல்வாருன்னா, அந்த பையனோட ஃபோட்டோ, ப்ரொஃபைல்லாம் பார்க்கும்போது அவன் ரொம்ப ரொம்ப பணக்கார பையன் அப்படின்றது இவருக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும். ஸோ வந்துட்டு இந்த பொண்ணு அந்த ஓரனுக்கு வந்துட்டு அதாவது நம்ம லவருக்கு வந்துட்டு அவன் கூட பேசுறதுல புடிச்சிருக்கு போல இருக்கு. அவனும் நல்லா வசதியானவனா இருக்கான். கல்யாணம் பண்ணிக்கிறதுல ஆர்வமா இருக்கான். இவளுக்கும் கல்யாணம்னா புடிச்சிருக்கு. இவங்க 2 பேரும் இந்த டேட்டிங் ஆப் மூலியமா பேசிட்டு இருக்காங்க. நம்மளால தான் அவள கல்யாணம் பண்ணி சந்தோஷமா வச்சுக்க முடியாதுன்ற மாரி இருக்கு. அவங்க
அவங்க 2 பேராவது சந்தோஷமா இருக்கட்டுமே அப்படின்றது தான் அவருக்கு தோணியிருக்கும். அதனால தான் அவங்க வந்த உடனே பிரேக்கப் அப்படின்ற மாரி சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் அவங்கள்ட்ட அவர் இன்னும் சொல்லவே இல்ல. இப்ப இவங்க டக்குனு லாஸ்ட்டா ஒரு மெசேஜ் அனுப்புவாங்க. அந்த மெசேஜ் என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, "உனக்கு என்ன பிடிக்கலன்னா நேர்ல வந்து பார்த்து இதோட முடிச்சுக்கலாம்" அப்படின்னு சொல்லிட்டு தைரியம் வந்து அந்த மாரி சொல்லிட்டு போ. இந்த மாரி மெசேஜ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இதே மாரி உட்கார்ந்துட்டு இருக்காத. இதெல்லாம் ரொம்ப சீப்பான பிஹேவா இருக்கு அப்படின்னு சொல்லவும், "சரி நம்ம எப்பவும் மீட் பண்ணுவோம்ல, அந்த இடத்துக்கே வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு இவரும் ஒரு மெசேஜ் போட்டுருவாரு. அவங்க கார்டு வந்து வந்து நம்ம ரெஸ்டாரண்ட்லயே வந்து குடுத்துட்டு போயிட்டாங்களா காஃபி ஷாப்லயே. திரும்ப அந்த இடத்துக்கு வேலைக்கு போலாமான்னு யோசிக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு நடந்ததெல்லாம் அவங்களுக்கு ஞாபகம் வருது. இந்த மாரி அந்த இடத்துக்கு போனோம். நம்மளுக்கு என்னலாம் நடந்தது? திரும்பவும் அந்த இடத்துக்கு போணுமா? அப்படின்ற மாரி ஒரு நிமிஷம் யோசிச்சு பார்க்குறாங்க. ஏன் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அந்த கார்ட கசக்கி குப்பை தொட்டில தூக்கி போடுறாங்க. கரெக்ட்டா தூக்கி போடவும் ஒரு ஆள் வந்து அந்த அந்த கார்ட எடுக்குறாங்க. அது ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு யாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்ட் ரூம்ல ஹீரோயினுக்கு வந்து அந்த தோடு மாட்டி விட்டாங்கல்ல. அதாவது ஹீரோவோட எக்ஸ். அவங்க தான் வந்துட்டு ஆனா அவங்க எக்ஸ்ன்றது இவங்களுக்கு இன்னும் தெரியாதுல்ல. அவங்க ஹெல்ப் பண்ணதுனால இவங்க 2 பேருக்கு ஆல்ரெடி அறிமுகம் இருக்கு. அதோட இவங்க 2 பேரும் இப்ப பேச ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அவங்க அந்த கார்டு வந்திருக்குல்ல, அந்த கம்பெனிக்கு வந்துட்டு இப்ப இவங்க தான் புதுசா சிஇஓவா வந்துட்டு புதுசா வந்திருக்காங்க அப்படின்றது இப்ப இவங்க பேசுறது மூலியமா அவங்களுக்கு தெரியுது. ஹீரோயின் வந்துட்டு கேட்பாங்க, "நான் இங்க தான் வேலை பார்க்குறேன்னு உங்களுக்கு எப்படி தெரியும்?" அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப இவங்க என்ன சொல்வாங்கன்னா, "அந்த கம்பெனிக்கு இப்ப தான் நான் புதுசா சிஇஓவா வந்திருக்கேன். நான் வந்துட்டு உங்கள பத்தி சொன்னாங்க. நீங்க நல்லா கதை எழுதுவீங்கன்னு சொன்னாங்க. அதனால தான் உங்கள திரும்பவும் வந்து கம்பெனில சேர சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நினைச்சேன். அது மட்டும் இல்லாம நீங்க இந்த மாரி காஃபி ஷாப்ல தான் வேலை பார்க்குறீங்கன்ற விஷயமும் தெரிஞ்சது. இந்த நேரத்தில நீங்க இங்க இருப்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் நேரடியாவே வந்தேன்னுவாங்க. நான் இங்க இருப்பேன்னு உங்களுக்கு யார் சொன்னதுன்னு கேட்கும்போது, இந்த ப்ரவுன் முடி தான் சொன்னுச்சுன்ற மாரி சொல்லிடுவாங்க. உடனே எங்க ஹீரோயின் திரும்பி ப்ரவுன் முடிய மொறப்பாங்க. அப்ப அவரே கேட்பாரு, "நீங்க தான் நல்லா கதை எழுதுறீங்களே, எதுக்காக கதை எழுதுறத விட்டு இப்ப நிப்பாட்டிட்டீங்கன்ற மாரி அவர் கேட்பாரு. இவங்களும் அதே கேள்வி கேட்கும்போது சொல்வாங்கன்னா, "இப்ப நான் வந்துட்டு அப்ப நான் கல்யாணம் ஆகாம இருந்தேன். இப்ப நான் கல்யாணம் ஆயிடுச்சு. இப்ப நெறைய வீட்லயும் வேலைலாம் இருக்கிறதுனால இப்ப என்னால அதுலலாம் கவனம் செலுத்த முடியல" அப்படின்னு சொல்லிடுவாங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் வேலையே கிடைக்காது. அதாவது நேரமே இருக்காது. இது கூட பார்ட் டைம் ஜாபா தான் பார்க்குறேன் அப்படி இப்படின்னு சொல்றாங்க. உடனே வந்த லேடி என்ன சொல்லுவாங்கன்னா, "நீங்க சொல்றத வச்சு நீங்க பொய் தான் சொல்றீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. இது மாரி தான் நெறைய பேர் வந்து கல்யாணத்துக்கு அப்புறம் வந்து அவங்களோட டேலண்டடெல்லாம் வந்து அப்படியே கம்மி பண்ணிக்கிறாங்க. அப்படியே மூடி மறைச்சிடுறாங்க. அதனால என்ன யூஸ் இருக்கு? நான் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா திரும்பவும் வந்து நீங்க ஜாயின் பண்ணலாம். அட்லீஸ்ட் நம்ம 2 பேரும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸாவாவது இருக்கலாமே" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போயிடுறாங்க. வந்து திரும்ப அந்த சிஇஓ மீட் பண்றாங்க. மீட் பண்ணிட்டு பயங்கரமா திட்டுறாங்க. "எதுக்காக வந்து தேவையில்லாத விஷயம் தலையிடுறீங்க? எதுக்காக எங்க அம்மா கிட்ட கேர்ள் ஃப்ரெண்டு, பாய் ஃப்ரெண்டுன்னுலாம் சொல்றீங்க?" அப்படி இப்படின்னு கேட்கவும், "இதுல என்னம்மா இருக்கு? நம்ம 2 பேரும் இப்ப டேட் பண்றோம். நாளைக்கு நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். அதனால தானே சொன்னோனே, அது எப்படி அது? அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலல்ல. நமக்குள்ள என்ன அக்ரீமெண்ட்? எதுக்கு அத மீறி இந்த மாரிலாம் செய்றீங்கன்னு?" இவங்க பாட்டுக்கு கத்துறாங்க. இவருக்கு ஒண்ணுமே புரியல. அப்படி நம்ம என்னத்த செஞ்சுட்டோன்ற மாரி இவரு யோசிப்பாரு. சொல்வாரு, "நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற? உங்க அம்மாவ கூட்டு வந்து இங்கேயே இருக்கலாம்ல" அப்படி இப்படின்னு சொல்லும்போது, "எங்க அம்மா எவ்வளவோ கஷ்டப்பட்டாங்க. இப்போ வரைக்கும் நான் போராடிட்டு இருக்கேன். எங்க அம்மாவ என் கூடவே வச்சுக்கணும்னு. அது இன்னைக்கு வரைக்கும் நடக்காம தான் இருக்கு. இதுல என்ன தப்பு இருக்கு? உங்க அம்மா கிட்ட என்ன இன்ட்ரோடியூஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்குன்னு?" ஹீரோ அவர் கேட்பாரு. அதுக்கு ஒண்ணு இவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, "இதே உங்க அப்பா, அம்மா கிட்ட போய் என்ன கூட்டு போய் அறிமுகப்படுத்தி வைப்பீங்களா? இவ கூட தான் நான் டேட் பண்ணிட்டு இருக்கேன். இவள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். அந்த தைரியம் உங்களுக்கு இருக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க அம்மா வந்துட்டு, "இதுக்கு முன்னாடி ஒரு பப்ல டான்ஸ் ஆடுறவங்க. அப்படி இப்படின்னு உங்களால சொல்ல முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுவாங்க. "வாங்க முடியல. நீங்க என்ன தான் நினைச்சிட்டு இருக்கீங்க? எங்க அம்மா எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க அந்த வேலை பார்த்தாங்க தான். ஆனா என்னை எவ்வளோ நல்லா படிக்க வச்சிருக்காங்க. அவங்க படிக்க வச்சதுனால தான் இன்னைக்கு நான் இந்த பொசிஷன்ல இருந்துட்டு இருக்கேன். எனக்கு எங்க அம்மா தான். எங்க அம்மாக்கு நான் தான். எங்க லைஃப்ல வேற யாரும் வரது எங்களுக்கு விருப்பம் இல்ல. எங்களோடது அந்த சின்ன வாழ்க்கை, சின்ன உலகம். அதுக்குள்ள நாங்க யாரையும் அனுமதிக்கவும் நான் விருப்பப்படல. அதனால தான் உங்கள வந்துட்டு ஒரு 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 லைன் போட்டு அத தாண்டி வரக்கூடாதுன்ற மாரி நான் சொல்றேன்ற" மாரிலாம் இவங்க சொல்லுவாங்க. அது எமோஷனலாவே சொல்லுவாங்க. ஒரு அம்மாவோட பொண்ணா இருக்கும்போது யாருமே வந்துட்டு பெருசா ஏத்துக்க மாட்டாங்க. யார் வீட்லயும் மருமகளா ஏத்துக்க மாட்டாங்க. அந்த மாரி சூழ்நிலையில ஒரு பொய்யான நம்பிக்கைய குடுத்து கடைசியில அது நடக்காதுன்னு போகும்போது, அது வருத்தம் எனக்கு தான் பாதிக்கும். எங்க அம்மா என்ன அப்படிலாம் கஷ்டப்பட்டு வளர்த்தாங்கன்னா, அவங்க சூழ்நிலை அந்த மாதிரி. அதாவது எங்க அப்பா வந்து ஏமாத்திட்டு போயிட்டாரு. எங்க அம்மா அந்த மாரிலாம் இருந்தாங்க. அதுக்காக எனக்கும் என் மேல அவங்க உயிரே வச்சிருக்காங்க. அவங்க மேல நான் உயிரே வச்சிருக்கேன். நாங்க 2 பேரும் இப்படிதான். எங்களோட லைஃப் வந்து யாருக்கும் புரியாது. எல்லாரும் வந்து இந்த மாரி பொய்யான வாக்குறுதிகள குடுப்பாங்க. அவங்கவங்க தேவை முடிஞ்சோனே அவங்கவங்க போயிடுவாங்க. இதனால பாதிக்கப்பட போறது நான் மட்டும் தான். அதனால தான் எதுலயுமே நான் ஃபுல்லா வந்து ஃபுல் ஃபிளெட்ஜா இறங்குறதும் கிடையாது. யாரையுமே ரொம்ப க்ளோஸா வச்சு வீட்டுக்குள்ள அலோவ் பண்றதும் கிடையாது. அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க பார்த்தீங்கன்னா, ஒரு கட்டத்தில வந்து நல்லா அழ ஆரம்பிச்சுடுறாங்க. இப்ப இவருக்கே மனசு சங்கடமா இருக்கு. போய் சமாதானப்படுத்தலாம்னு நெனைக்கிறாரு. ஆனா அவருக்குள்ள தோணுது. இப்ப இந்த பொண்ணு சொல்றதெல்லாம் உண்ம தானே? இப்ப இது சொன்ன இந்த பிள்ளை சொல்ற மாரி நம்ம வீட்ல போய் இந்த வீட்ல உள்ள ஒரு பொண்ண தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னா, யாராவது ஒத்துப்பாங்களா? மாட்டாங்க தானே! அத தானே அவளும் சொல்றான்ற மாரிலாம் அவருக்கு அது நியாயமா படும். பாய் ஃப்ரெண்டு எப்பவும் வழக்கமா மீட் பண்ற இடத்துக்கு வராங்க. அவங்க 2 பேரும் பேசுறாங்க. அப்ப அந்த பொண்ணு ஓரன் என்ன சொல்லுதுன்னா, "இதுக்கப்புறம் நான் கல்யாணத்த பத்தியே பேச்சே எடுக்க மாட்டேன். எப்பவுமே வந்துட்டு நாளைக்கு நம்ம டேட் பண்ணிக்கிட்டே இருக்கலாம்" அப்படின்ற மாரி அந்த பொண்ணு சொல்லுது. இவர் வந்துட்டு, "அப்ப நீ இது 5 வருஷத்துக்கு இனிமே கல்யாண பேச்சு எடுக்க மாட்டேலன்னு" சொல்லிட்டு கேட்பாரு. "எடுக்க மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும். சரி அப்ப 5 வருஷத்துக்கு அப்புறமும் நான் கல்யாணம் பண்ணிக்க கூடாதுன்னு சொன்னேன்னா என்ன பண்ணுவேன்னு கேட்கும்போது, "சரி பரவால்ல. அப்பவும் நம்ம டேட் பண்ணிட்டே இருக்கலாம்னு தான் சொல்லுவேன். கல்யாணத்த பத்தி பேச மாட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி ஏன்னா அந்த பொண்ணு இவர வந்து பயங்கரமா லவ் பண்றதுனால இந்த மாரி சொல்லிட்டு இருக்கும். என்ன சொல்வாருன்னா, "நீ என்ன இப்படி பேசிட்டு இருக்க? உன்னோட வாழ்க்கையில லட்சியமே வந்து கல்யாணம் பண்ணி குடும்பம் குட்டின்னு இருக்கிறது தான் உன் ஆசை. இப்ப நான் வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாரிலாம் எல்லாத்தையும் மாத்திக்கிறியே! ஒரு
ஒரு காலகட்டத்தில நான் கல்யாணமே வேணாம், இப்படி தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நீ என்ன பண்ணுவேன்னா, பரவால்ல நான் எப்படினாலும் எவ்வளோ நாள் ஆனாலும் நான் இப்படியே இருந்துக்கிறேன் அப்படின்ற மாரி இவங்க சொல்லுவாங்க. கோவம் வந்துருது. இவர் பார்த்த விஷயத்தெல்லாம் இப்போ ஓப்பனா கேட்க ஆரம்பிச்சுருவாரு. கல்யாணம் பண்ணிக்கணும்னு உனக்கு ஆசை இருக்கிறதுனால தானே நாங்க உருவாக்குன ஆப்லயே நீ ரிஜிஸ்டர் பண்ணி, அதில ஒருத்தனோட நீ சேட்டும் பண்ணிட்டு இருக்க. இப்ப என்ன நல்லவ மாரி நடிக்கிறியான்ற மாரி கேட்டுருவாரு. உடனே இவங்களுக்கு ஒரு மாரி பதட்டமா ஆயிடும். என்னடா இப்படிலாம் சொல்ற? நீ அங்க தான் வேலை பார்க்குற. நீ அத உருவாக்குன ஆப். அதனால தான் அதில நான் ரிஜிஸ்டர் பண்ணி வச்சு அத சும்மா செக் பண்ணலான்னு தான் பண்ணேன். அப்பதான் ஒருத்தன் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணான். அத நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம்னு சொல்லிட்டு இவங்க சொல்லுவாங்க. வேறனா வாய தொறந்தாலே கல்யாணம், கல்யாணம், கல்யாணம்னு சொல்லிட்டே தான் இருக்க. அந்த மாரி இருக்க உன்னால வந்துட்டு நான் கல்யாணம் வேணாம் அப்படின்னு நினைக்கும்போது, என் கூட உன்னால சந்தோஷமா இருக்க முடியாது. இதுவே நம்ம பிரேக்கப்பா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எந்திரிச்சு அவர் பாட்டுக்கு நடக்க ஆரம்பிச்சுறாரு. இவங்களுக்கு கஷ்டம் தாங்க முடியல. பின்னாடியே ஓடி வந்து அவர ஹக் பண்ணிக்கிறாங்க. நான் கல்யாணம்னே கேட்க மாட்டேன். நீ எனக்கு இருந்தா போதும். என்னால நீ இல்லாம இருக்கவே முடியாது. அப்படி இல்லாம ஒரு வாழ்க்கை என்னால வாழவே முடியாது. என்னால அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே அப்படியே கதறி கதறி அழ ஆரம்பிச்சுடுறாங்க.